வாருங்கள் எல்லோரும் ஒரு புதிய பாடலை தேவனுக்காக படிப்போமா? அவர் நம்மள கேட்கிறது ஒரே ஒரு காரியம் தான், மனம் திரும்புதல். மனம் திரும்பு, மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. மனம் திரும்பு, மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. நாளை என்ன செய்வேன், நாளை என்ன உடுத்துவேன், நாளை என்ன உண்பேன், கவலைப்படாதே. நாளை என்ன செய்வேன், நாளை என்ன உடுத்துவேன், நாளை என்ன உண்பேன், கவலைப்படாதே. மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. பிலாத்தை போல மனம் இருந்தால் போதாது, அவன் மனைவியை போல நீ சொன்னால் போதாது. பிலாத்தை போல மனம் இருந்தால் போதாது, அவன் மனைவியை போல நீ சொன்னால் போதாது. உன் மனசிலே யோசுவா நாமம் வேண்டும், உன் நாவிலே யோசுவா நாமம் வேண்டும். உன் மனசிலே யோசுவா நாமம் வேண்டும், உன் நாவிலே யோசுவா நாமம் வேண்டும். மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. பரவாதை போல விடுதலை கிடைத்தாலும், ஒரு அதிபதி போல ரகசியமாயிருந்தாலும். பரவாதை போல விடுதலை கிடைத்தாலும், ஒரு அதிபதி போல ரகசியமாயிருந்தாலும், யோசுவா மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும். யோசுவா மேசியாவை அறிக்கை செய்யணும். யோசுவா மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும். யோசுவா மேசியாவை அறிக்கை சொல்லணும். மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. சிமியோனை போல கட்டாயமாய் செய்யாதே, யோசேப்பை போல நீ வீணாய் வாழாதே. சிமியோனை போல கட்டாயமாய் செய்யாதே, யோசேப்பை போல நீ வீணாய் வாழாதே. உள் மனதுடனே யோசுவாவை ஏற்றுக்கொள்ளணும். தேவராஜ்யம் யோசுவாவை அறிந்து கொள்ளணும். உள் மனதுடனே யோசுவாவை ஏற்றுக்கொள்ளணும். தேவராஜ்யம் யோசுவாவை அறிந்து கொள்ளணும். மனம் திரும்பு மானிடரே, யோசுவா மேசியா உன்னை அழைக்கிறாரே. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। உங்க மத்தியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். दोबारा आपसे मिल रहा हूं, उसके लिए बहुत खुश हूं। இன்னைக்கு நம்ம குட் ஃப்ரைடே காரியத்தை குறித்து பார்க்க போறோம். आज बड़ी शुक्रवार के बारे में हम कुछ देखने वाले हैं। சிலுவையில நமக்காக கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஒரு காட்சி, और मसीह जो क्रूस पर मारा गया वैसा एक दृश्य। அந்த சம்பவங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, उस घटनाओं को जब हम पढ़ते हैं, அவர் சிலுவையில அடிக்கிறது வரைக்குள்ள சம்பவத்தை வாசித்தீங்க அப்படின்னா, वो क्रूस में मारे जाने तक का घटना को अगर हम पढ़ेंगे, உண்மையிலே அது நெஞ்ச பிளக்கிற ஒரு காரியமா இருக்கும். वो सच में दिल को चीरने वाला चीज है। அது ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, वो हर एक घटनाओं को अगर आप पढ़ के देखेंगे, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, मत्ती का 26वें अध्याय से अगर आप पढ़ेंगे, நிறைய காரியங்களை நீங்க அதுல பார்க்க முடியும். उसमें बहुत सारी चीजों को आप देख सकते हैं। அவர் எப்படி பிடிக்கப்பட்டார், वो कैसे पकड़ा गया, அவரை எப்படி அவமானப்படுத்தினாங்க, उसको कैसे अपमान किए, அவர் வாரினால் எப்படி அடிச்சாங்க, चाबुक से कैसे मारे, இதெல்லாம் பார்க்கும்போது ये सब देखते समय ஒரு கதை மாதிரி நம்ம படிக்க வேண்டியது இல்ல. एक कहानी के मानिंद हमें पढ़ने का जरूरत नहीं ஆனா है। அதை நீங்க உணரும்
உணரும் लेकिन उसे जब आप एहसास करते அந்த हैं வேதனை அந்த வேதனை நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். उस वेदना को आप समझ पाएंगे. ஒரு சாதாரண ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. साधारण रूपी चीज को ले लीजिए. உங்களை பிடிச்சு கொண்டு போய் ஒரு மாநாடு முன்னாடி போய் நிப்பாட்டி आपको पकड़ के कहीं पर जुड़ पे जाके खड़ा करके உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. आपको एक सवाल पूछते हैं. நீங்க பதில் கொடுக்கும்போது டபார் டபார்னு அடிக்கிறாங்கன்னு வைங்க. आप जवाब देते से पहले ही लोग ठाप ठाप करके मारते हैं आपको. அது எப்படிப்பட்ட ஒரு சம்பவமா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. वो कैसी घटना होगी जरा सोच के देखिए. அவர் என்னென்ன காரியங்கள கேள்விகள் கேட்கப்பட்டதோ वो जो सवाल पूछे गए थे நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. बहुत सारे सवालों को उन्होंने जवाब नहीं दिया. அவர் அவ்வளவு வேதனைகளுக்குள்ளாக அவர் போனார். उतने तकलीफ के अंदर वो गए. அந்த சிலுவை பாடுகளுக்குள்ள போகும்போது वो क्रूस की वेदना के अंदर जब गए அது உண்மையிலே அது போன்ற ஒரு வேதனை வேற யாருமே சகிச்சிருக்க முடியாது. सच में उसके सिवा कोई ऐसे दर्द को सहन नहीं किया. நம்ம விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது हम विश्वास के बारे में जब देखते हैं நம்ம யோபு பற்றி நம்ம சொல்லுவோம். हम अय्यूब के बारे में बोलते हैं. அவன் பட்ட கஷ்டம் மாதிரி வேற யாரும் பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. उसने जो तकलीफ उठाया वैसे किसी ने तकलीफ नहीं उठाया होगा. ஆனா யெகோஷுவா தன்னுடைய சிலுவை பாடுகளுக்குள்ள போகும்போது लेकिन यहोशुआ जब क्रूस की पीड़ा के अंदर गए அவள் அவ்வளவு வேதனைகளை அவர் சகிச்சிருக்கிறார். वो इतनी तकलीफों को उसने सहन किया है. நம்மள இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா आज यदि किसी ने हमको कुछ बोल दिया நம்மளால தாங்க முடியல. हम बर्दाश्त नहीं कर पाते. யாராவது ஒரு வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை நம்ம அடிக்கிறோம். एक शब्द बोलते ही हम 10 शब्द बोल देते हैं. இது நம்மளால தாங்க முடியாத ஒரு காரியமா இருக்குது. ये हम सहन नहीं कर सकते ऐसी चीज है. நான் இந்த ஊழியத்தை குறித்து நினைக்கும் போது मैं सेवकाई के बारे में जब सोचता हूँ ஆரம்ப காலத்துல எனக்கு விரோதமா நிறைய பேர் இருந்துச்சுன்னாங்க. शुरुआत के समय में मेरे विरुद्ध बहुत सारे लोग उठे. அப்ப எனக்கு அப்படி துடிச்சிட்டு இருந்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. तब मैं तड़प रहा था कि क्या करूं. ஆனா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஜனங்கள் எல்லாருமே लेकिन मेरी मददगार लोग जो थे என்னை அமைதிப்படுத்தினாங்க. मुझे शांत किए. நீங்க அமைதியா இருங்க பிரதர், கர்த்தர் பாத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி आप சொல்றாங்க. शांत रहो, परमेश्वर देख लेगा करके बोले. நம்மளால அதை சகிச்சுக்கிட முடியல. हम उसे बर्दाश्त नहीं कर सकते. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் சகிச்சாரே. लेकिन परमेश्वर सभी चीज को सहन किया. ஏன் சகித்தார்? क्यों सहन किया? நம்மளுக்காக தான் அவர் சகித்தார். हमारे लिए बर्दाश्त किया. இன்னைக்கு இந்த சிலுவை உபதேசத்தை குறித்து பார்க்கும்போது आज क्रूस की जो सुसमाचार है उसे देखते समय ஒரு वचनத்தை வாசித்து நம்ம பார்க்கலாம். एक वचन को पढ़कर हम देखेंगे. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். पहला कोरिन्थियों पहला अध्याय 18 वचन को पढ़ेंगे. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்க வேதம் சொல்லுது, यह कलाम कहती है சிலுவை பற்றிய உபதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. क्रूस का जो सुसमाचार है, இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காரியம் ये सुसमाचार जो है இது உபதேசங்கள் கிடையாது. ये सुसमाचार नहीं, இது உபதேசம். ये सुसमाचार है. ஒரு உபதேசம் தான். एक ही सुसमाचार. So, சிலுவையில உங்களுக்கு ஒரு உபதேசம் கிடைக்கும். और क्रूस में आपको एक ही समाचार मिलेगा. இன்னைக்கு நான் உங்க மத்தியில 7 வார்த்தைகளை பேச வரல. आज आपके बीच में 7 शब्दों को बात करने नहीं आया. ஆனா ஒரு சம்பவத்தை குறித்து நான் பார்க்க வந்திருக்கிறோம். लेकिन एक घटना के बारे में देखने के लिए आया हूँ. சிலுவையில் அவர் அடிக்கப்படுவதற்கு முன்னாடி क्रूस में मारे जाने से पहले எப்போ அவர் பிடிக்கப்பட்டாரோ जब वो पकड़ा गया அதுல இருந்து அவர் சிலுவையில் அடிக்கப்படுறது வரைக்கும் उससे लेकर वो क्रूस में मारे जाने तक எத்தனையோ ஜனங்கள் அவர்கிட்ட வர்றாங்க. बहुत सारे लोग उसके पास आते हैं. அதுல நிறைய பேர் நெகட்டிவா இருக்கிறாங்க. उसमें बहुत सारे लोग विरुद्ध थे. அவர் எப்படியாவது சிலுவையில் ஒப்பு கொடுக்கணுங்கிற ஆர்வத்தோட இருந்தாங்க. उसको कैसे भी क्रूस पर सौंप देना है करके उत्सुकता से. ஆனா ஒரு சில ஜனங்கள் लेकिन कुछ लोग எப்படியாவது அவர்கள் அதுல இருந்து காப்பாற்றணும் சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. उसे कैसे भी बचाना है करके बहुत सारे लोग थे. அதுல ஒரு சில ஜனங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். उसमें से कुछ लोगों के बारे में हम देखने वाले என் हैं. கண் பார்வைக்கு வந்தது मेरे आंखों के नजर में ऐसी लगी கிட்டத்தட்ட 9 பேர் என் கண் பார்வையில இருக்கிறாங்க. करीबन 9 जन हैं मेरे नजर में. சோ இந்த 9 பேரையும் நம்ம பார்த்து इस 9 लोगों को हम देखकर அதனுடைய டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். उसके डिकोडिंग को हम देखने वाले हैं. பாருங்க, இதுல நீங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா इसमें महत्वपूर्ण बात देखेंगे तो இந்த யூதாஸ் காரியத்தை முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்தான். और युदास जो है उसको चुम्बन देकर उसे पकड़ाया. அவரை பிடிக்க வந்திருக்கும் போது उसे पकड़ने के लिए जब आए थे அவருடைய சீஷர்கள்ல ஒருவன்
उनके शिष्यों में से एक அதாவது பேதுரு, சீமோன் பேதுரு வந்து और सिमोन पतरस, அவன் கையில ஒரு பட்டை இருந்தது. उसके हाथ में एक तलवार थी, அதை உருவி उसे निकाल कर அத ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரருடைய காதை வெட்டிடுறான். वो याजक के सेवक के कान को काट देता है। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், लूका 22, அதுல 50, 51 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். उसमें 50 और 51 को हम पढ़ेंगे। அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இங்க வேதம் சொல்லுது, यहाँ कलाम कहती है, இங்க இந்த ஒருவன் அந்த ஒருவன் வேற யாரும் இல்ல, சீமோன் பேதுரு தான். वो एक व्यक्ति और कोई नहीं, वो सिमोन पतरस है। அவன் பட்டயத்தை எடுத்து वो तलवार निकाल कर வேலைக்காரனுடைய காதை வெட்டிடுறான். वो दास के कान को काट देता है। உடனே கர்த்தர் சொன்னார், तुरंत परमेश्वर ने कहा, இவ்வளவு போதும், इतना बस हो गया, பட்டயத்தை உரையில போடு அப்படின்னு சொல்லி சொல்றார். तेरे तलवार को कमर में रख ले। बोला, அவனுடைய காதை ஹீல் பண்ணிட்டார். उसके कान को चंगा किया। வெட்டி போட்ட காதை जो काटा गया कान था ஒட்ட வச்சுட்டார். பாருங்க, उसको चिटका दिया। பாருங்க, இது எவ்வளவு பெரிய அற்புதம். देखिए कितना बड़ा अद्भुत है। இன்னைக்கு இப்படிப்பட்ட அற்புதம் எங்கேயாவது நடந்திருக்குதா? आज ऐसा अद्भुत कहीं पर हुआ है क्या? யாராவது ஏதாவது ஒரு போர்ஷனை வெட்டி போட்டாங்க, किसी ने ऐसे कुछ काट दिया, திரும்ப அதை அப்படி ஒட்ட வச்சுட்டு ஒட்டிட்டு और दोबारा उसको ऐसे लगा दिया और चिटक गया। கர்த்தர் பெரியவர். परमेश्वर महान है। இந்த வேலைக்காரனுடைய பெயர் என்ன தெரியுமா? ये दास का नाम क्या था पता है? மல்கோஸ் அப்படிங்கிற பெயர். उसका नाम था मलकोस। இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தும் इतना बड़ा अद्भुत काम होने के बावजूद அவனுக்கு மனம் திரும்புதல் வரல. वो मन नहीं फिराया। இந்த சிலுவை பாடுகள்ல பாருங்க, ये क्रूस की पीड़ा के अंदर देखिए, அவர் பிடிப்பட்ட நேரத்துல இருந்து वो जब पकड़ा गया, அவர் சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனை விடுது வரைக்கும் और क्रूस में जब अपना जीवन को दिया, நிறைய பேர் வர்றாங்க. बहुत सारे लोग आते हैं। அதுல முதல் நபர் யார் அப்படின்னா उसमें पहला व्यक्ति कौन है? இந்த மல்கோஸ் தான். ये मलकोस। ஆனா இவன்ட்ட மனம் திரும்புதலே இல்ல. लेकिन ये मन नहीं फिराया। இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துட்டே, इतना बड़ा अद्भुत हुआ है, மெய்யாவே இவர்தான் மேசியான்னு சொல்லி सच में यही मसाया है करके அவனுக்குள்ள ஏதாவது மனம் திரும்புதல் வந்துச்சா? उसके अंदर कुछ मन फिराव आया क्या? அவனுக்கு மனம் திரும்புதல் வரலையே. मन फिराव नहीं आया। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிதான். आज बहुत सारे लोगों के जीवन में ऐसे ही है। பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்திருப்பாங்க, बड़े बड़े अद्भुत कामों को देखे हैं, பெரிய பெரிய சொப்பனங்களை பார்த்திருப்பாங்க, बड़े बड़े स्वप्न को देखे हैं, ஆனா மனம் திரும்புதல் இல்ல அப்படின்னா लेकिन मन फिराव नहीं है ஒரு तो பிரயோஜனம் இல்ல. कोई भी उपयोग नहीं। பேதுருட்ட கர்த்தர் சொன்னார், पतरस के पास परमेश्वर ने कहा, நீ 3 நேரம் என்னை மறுதலிப்பாயின்னு சொல்லி சொன்னார். तू 3 बार मुझे नकारेगा करके। இவன் மறுதலிக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? ये नकारने के लिए कौन कारण है? அந்த 3 நேரம் மறுதலிச்சதுல वो 3 बार जो नकारा, ஒரு நேரம் மறுதலித்தது யாரு காரணம்னா एक बार जब नकारा, वो किसका कारण कौन है? இந்த மல்கோஸ் தான் காரணம். ये मलकोस ही उसका कारण है। நீ அன்னைக்கு பிடிக்க வரும்போது நீ அங்க இருந்தல்ல கூட அப்படின்னு கேட்ட. उसने कहा कि मैं जब पकड़ने के लिए आया तो तू वहां पर था ना उसके साथ? நான் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டான். उसने कहा, पतरस ने कहा कि मैं नहीं था। பாருங்க, இவன் மறுதலிக்கிறதுக்கு அவன் ஒரு காரணமா இருந்தான். देखिए ये नकारने के लिए वो एक कारण था। அவன்கிட்ட மனம் திரும்புதலே இல்ல. பாருங்க, उसके पास मन फिराव नहीं था। அற்புத அடையாளங்கள் நல்லதுதான், और अद्भुत अचंबा काम अच्छा है, ஆனால் மனம் திரும்புதல் இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? लेकिन मन फिराव नहीं रहेगा तो क्या फायदा? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்காரு. आपके जीवन में परमेश्वर ने बहुत अद्भुत किया है। இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட மனம் திரும்பி இருக்கிறோமா? आज हम परमेश्वर के पास मन फिराए हैं क्या? நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த வாழ்க்கைய மாறி இருக்குதா? हमारा जीवन उसके लिए जीवन बना है क्या? இது ஒரு மனிதன் அங்க பாருங்க, இந்த சம்பவத்தின் இடையில அவன் வர்றான், மல்கோஸ். देखिए इस घटने के बीच में वो मलकोस आता है। இரண்டாவது வரக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா, और दूसरा कौन सा व्यक्ति आता है? அவன் தான் பிலாத்து வரான். दो ही पिलात है। பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. पढ़ेंगे एक वचन को। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का किताब 27ஆம் அதிகாரம் 27वां अध्याय அதுல 2ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கலாம். दूसरे वचन को हम पढ़ेंगे। அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ அடுத்தது வந்து பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுக்கறாங்க. और दूसरा जो है पिलात के पास ले जाते हैं। பாருங்க, நிறைய பேர் வர்றாங்க, बहुत सारे लोग आते हैं, ஆனா நம்ம கொஞ்சம் பேர் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். लेकिन हम कुछ लोग को ही रखते हैं। இதுல நம்ம யாரா இருக்கிறோம்ங்கறத பாத்துக்கிடுங்க. इसमें हम लोग कौन है करके देख लीजिए। இந்த பொந்தி பிலாத்து, ये पोन्तियुस पिलात जो है, இவன் கையில ஒப்பு கொடுக்கும்போது इसके हाथ में सौंपते समय இவன் நிறைய காரியத்தை சொல்றான். பாத்துடுங்க, ये बहुत कुछ बोलता है। முதலாவது காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? पहला क्या हुआ?
அவன் மனைவி ஆள் ஒரு செய்தி அனுப்புறா. और उसकी बीवी जो है एक संदेश भेजती है, ஐயோ இந்த நீதிமான ஒண்ணும் செஞ்சிராதீங்க, ये धर्मी जन को कुछ मत कर, இந்த நீதிமான ஒண்ணும் செய்ய வேண்டாம், ये धर्मी जन को कुछ मत कर, அவர் ஒரு நீதிமான், वो एक धर्मी है, நான் இவரால சொப்பனத்துல நிறைய பாடுகளை சகிச்சேன். इसके वजह से मैं स्वप्न के अंदर बहुत पीड़ा सही। ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாரை தொடுறாரு பாருங்க. एक घटना होने से पहले परमेश्वर किसे छूता है देखिए। இந்த பிலாத்துனுடைய மனைவி ஒரு பிரஜாதியாள் தான், वो पिलात की बीवी जो है एक अन्य जात है, ஆனா அவளுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். लेकिन उसको एक स्वप्न देता है। இவர் ஒரு நீதிமான் சொல்லி அவ கன்ஃபஸ் பண்றா பாருங்க. ये एक धर्मी है करके वो कबूल करती है। அவளுக்கு தெரியும் இவர் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி, वो जानती है कि ये धर्मी है। பிலாத்து இவரை பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். पिलात इसके बारे में बहुत कुछ बोलता है। அவர் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றான், वो उसको बचाने की बहुत कोशिश करता है, ஆனா அவனுடைய முயற்சி எல்லாம் வீணாகுது. लेकिन उसकी सारी कोशिश व्यर्थ होता உடனே है। அவன் என்ன செய்தான் தெரியுமா? तुरंत उसने क्या किया? பாருங்க அதே அதிகாரத்துல 24 வசனத்தை வாசிப்போம். उसी में 24वें वचन को हम पढ़ेंगे। கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். பாருங்க இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है இவன் தண்ணி அள்ளி கையை கழுவிடுறான். वो पानी से अपने हाथ को धो लेता है। இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் நீங்களா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ये धर्मीजन का खून का जिम्मेदार मैं नहीं हूँ। யெகோஷுவாவை அவன் பார்க்கும்போது, वो यहोशुआ को देखते समय அவனுடைய மனைவி அவனை பார்க்கும்போது நீதிமானா பார்த்தா, उसकी बीवी जब उसको देखी, उसको धर्मी करके देखी। ஆனா பிலாத்து நீதிமான்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் लेकिन फिलहाल जब धर्मी करके बोला तो भी அவன் ஒரு மனிதனா தான் பார்க்கறான். वो एक मनुष्य के मानित ही देखता பாருங்க है। யோவான் 19ஆம் அதிகாரம் देखिए यूहन्ना का 19वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 5वें वचन को पढ़ेंगे। 19वां अध्याय 5वां वचन। இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பாருங்க இங்க பிலாத்து என்ன சொல்றான் பாருங்க. तब पिलात ने क्या कहा देखिए, இதோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ये है, ये देखो ये मनुष्य। அப்ப பிலாத்து யெகோஷுவாவை பார்க்கும்போது எப்படி பார்க்கறான்? तो पिलात यीशु को देखते समय कैसे देखता है? யெகோஷுவாவை பார்க்கும்போது वो यहोशुआ को देखते समय அவர் மனிதனா தான் பார்க்கறான். वो मनुष्य करके ही देखता है। பாருங்க ஜனங்கள் நிறைய பேர் அவரை மனிதனா தான் பார்க்கறாங்க. बहुत सारे लोग उसे मनुष्य जैसे ही देखते हैं। யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் ஒரு நீதிமான். वो एक धर्मी है। அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது நல்ல மனுஷனா இருந்தா, वो इस संसार में जब था अच्छा व्यक्ति था। ஒரு மனிதனா தான் பார்க்கறாங்க. एक पुरुष के मानित ही देखते हैं, ஆனா அதுக்கும் மேலாக பார்க்கணும். लेकिन उससे भी बढ़कर देखना है। பிலாத்து இவனுடைய மனைவிக்கு இவ்வளவு சொப்பனங்கள் வந்துச்சு. और पिलात के बीवी को इतना अच्छा स्वप्न आया, அப்படி இருந்தும் फिर भी இவன்ட்ட மனம் திரும்புதல் இல்ல. इसके मन में मन फिराव नहीं था। ஆனா இந்த ரத்த பலிகளை நீங்களாயிட்டேன் மட்டும் கை கழுவிட்டான். लेकिन उसके लहू का जिम्मेदार मैं नहीं करके हाथ धो लिया। இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. आज बहुत सारे लोग वैसे ही हैं। ஐயோ இந்த கூட்டத்துக்கு விரோதமா ஒண்ணும் செய்ய கூடாது, ये झूठ के विरुद्ध कुछ नहीं करना, அப்படின்னு சொல்லி தன்னை சேஃபா வச்சுக்கிடுவாங்க. अपने आप को सेफ रख लेंगे। இப்படி சேஃபா இருந்த உடனே பரலோகத்துக்கு போயிட முடியாது. ऐसा सेफ रहेंगे तो स्वर्ग में नहीं जा सकते आप। இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன? आज हमारा काम क्या है? ஒரு மல்கோஸ் வந்தா, एक मलकोस आया, அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு, वो इतना अद्भुत हुआ, மனம் திரும்புதல் இல்ல. नहीं मन फिराव नहीं था। பிலாத்துனுடைய வீட்டுல ஒரு அருமையான சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். पिलात के घर में परमेश्वर ने अद्भुत स्वप्न दिया। அதை பார்த்தும் அவன் மனிதனா தான் பார்த்தான். उसे देखने के बाद भी वो मनुष्य के रूप में ही देखा। அவரை ஒரு தேவனை பார்க்கல, उसे खुदा के वालिद नहीं देखा। அவரை ரட்சகர் அவர் பார்க்கல, उसको रक्षक, उसको उद्धारकर्ता के मालिद नहीं देखा। இன்னைக்கு நம்ம அவரை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? आज हम उसे कैसे देख रहे हैं? இன்னைக்கு கிறிஸ்தவனா இருந்துகிட்டு நம்மளே மனிதனா பார்த்தோம் அப்படின்னா, आज मसीह जन होके हम ही उसको मनुष्य के माने में देखेंगे तो மற்றவங்களை நம்ம என்ன சொல்ல? तो दूसरों को क्या बोलना? நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேணும். हमारे जीवन में मन फिराव होना चाहिए। ஓ உண்மையிலே இந்த பைபிள் வந்து ரொம்ப புனிதமானது, वो सच में ये बाइबल जो है बहुत पवित्र है, கர்த்தருடைய வார்த்தை ये परमेश्वर का वचन है, அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும்.
போதாது. ऐसे सोचेंगे तो काफी नहीं. நம்ம ஒரு மனிதனா பார்க்காதீங்க, उसे मनुष्य के मानित मत देखिए, அவர் தேவனா பாருங்க. उसे परमेश्वर की ओर से देखिए. இந்த பிலாத்து அவரை பார்க்க அவர் ஜனங்கள்ட்ட காமிக்கிறான். वो पिलात लोगों को दिखाता है. ஹென்னே ஹா ஈஷ் அப்படினு சொன்னா, हेने आईश करके कहता है. ஹென்னே ஹா ஈஷ் அப்படினு சொன்னா, हेने आईश करके बोला तो இதோ இந்த மனிதன் அப்படினு சொல்லி அர்த்தம். वो देखो ये पुरुष करके मतलब है. behold the man அப்படினு சொல்லி அர்த்தம். देखो ये पुरुष करके मतलब है. ஹென்னே ஹா ஈஷ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா, हेने आईश करके बोलता है. அவன் ஜனங்கள் மத்தியில் இன்னொரு வார்த்தை கூட அவன் சொல்றான். वो लोगों के और एक शब्द भी बोलता है. யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். और यूहन्ना का 19वां अध्याय 14ஆம் வசனம். 14 वचन. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, देखिए यहाँ कलाम कहती है, ஜனங்கள்ட்ட கொண்டு வந்து காமிச்ச உடனே लोगों के पास आके दिखाते ही, இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னான். वो ये देखो ये तुम्हारा राजा. ஹென்னே மெலெகேம் அப்படின்னு சொல்லி சொன்னான். हेने मेलेकेम करके बोला. ஹென்னே மெலெகேம் அப்படின்னு சொன்னா, हेने मेलेकेम बोलेंगे तो இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி அர்த்தம். देखो यही तुम्हारा राजा. இந்த பிலாத்து வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. ये पिलात जो है बहुत सारे वाक्य बोलता है. நீதிமான் அப்படின்னு சொல்றாரு, धर्मी बोलता है, மனிதன் அப்படின்னு சொல்றாரு, पुरुष करके बोलता है, உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாரு. और तुम्हारा राजा बोलता है. அடுத்தாப்புல மேல சிலுவையில மேல ஒரு பட்டியல் எழுதுறாரு. और क्रूस के ऊपर वहां पर एक लिखता है. யோவான் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். और उसी यूहन्ना के 19वें अध्याय में 19वें वचन को आप पढ़ेंगे. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்தது. பாருங்க, ஒரு வாக்கியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर एक वाक्य बोला गया है, இவர் நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா. वो यीशु नासरी यहूदियों का राजा. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். देखिए ये जो वाक्य है बहुत महत्वपूर्ण है. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வித்தியாசமா அதை எழுதி இருக்கு சொல்றாங்க. उस वाक्य को अलग प्रकार से बोलते हैं कुछ लोग. இங்க பைபிள்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, लेकिन कलाम के अंदर क्या लिखा है, யெகோஷுவா यहोशुआ மீ நாஸ்ராத் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. யெகோஷுவா यहोशुआ மீ நாஸ்ராத். मी नाजरात. நாஸ்ராத் அப்படின்னா நாசரேத். नाजरात बोलेंगे तो नाजरत. सो यहोशुआ मी नाजरात, यहोशुआ मी नाजरात. मेलेक हा यहूदिम, मेलेक हा यहूदिम. मेलेक हा यहूदिम. मेलेक हा यहूदिम. இதுல 4 வார்த்தை இருக்குது. इसमें 4 शब्द हैं. यहोशुआ यहोशुआ मी नाजरात, मी नाजरात. मेलेक मेलेक हा यहूदिम. हा यहूदिन. இது எல்லாத்தையும் முதல் லெட்டர் நம்ம எழுதலாம். इस सभी चीजों में पहला अक्षर को हम ले लेंगे. யெகோஷுவால யோத் எடுக்கலாம். यहोशुआ का योद ले लेंगे. அப்புறம் மீ நாசராத்ல மெம் எடுத்துக்கலாம். और मी नाजरात में मेम ले लेंगे. மெலேக்லயும் எம் எடுத்துக்கிடுங்க. मेलेक में भी एम ले लेंगे. அப்புறம் ஹா யஹூதி முதல்ல ஹெச் எடுத்துக்கிடுங்க. हाँ यहूदी में एच ले लीजिए. சோ இதுல 4 எழுத்து வந்துருது. इसमें 4 अक्षर है. யோத் இருக்குது, योद है, 2 மெம் இருக்குது, 2 मेम है, அடுத்தாப்புல ஹே இருக்குது. और आखिर में है. இப்போ இந்த 4 எழுத்தை வச்சு நம்ம ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். ये 4 अक्षरों को रखकर हम कुछ चीजों को देखेंगे. இந்த யோத் மெம் மெம் இந்த 3 எழுத்து மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, योद मेम मेम ये 3 अक्षर को लेंगे तो பாருங்க, நம்ம வந்து யூதர்கள் கிடையாது. हम यहूदी लोग नहीं हैं. நம்ம உச்சரிப்புல அங்கங்க மாறும். हम हमारा जो बोलना जो है यहाँ वहाँ होगा. சாதாரணமா நம்ம தமிழ் ஜனங்க நம்ம ஹிந்தி பேசினாலே, और साधारण रूप से तमिल लोग जब हिंदी बोलते हैं, நம்ம ஹிந்தி வந்து கச்சாவா தான் இருக்கும். अपना हिंदी जो है थोड़ा सा कच्चा रहता है. அது ஜனங்க பார்த்தோன்னே புரிஞ்சிருவாங்க, இவங்க மദ്രാசி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிடுவாங்க. वो सुनते ही लोग बोल देंगे कि ये मद्रासी है करके. இவங்க தமிழ்காரங்க நினைச்சுக்கிடுவாங்க. ये तमिल लोग है करके सोच लेते हैं. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுவாங்க. वो सोचकर बात करेंगे. சோ இப்படிதான் நம்ம யூதர்களுடைய மொழி பேசலாம், இப்படிதான் இருக்கும். ऐसा ही होगा. हम यहूदियों का भाषा बात அதனால करेंगे. இதை நான் உச்சரிக்க விரும்பல. लेकिन इसलिए मैं इसको बोलना नहीं चाहता, ஏன்னா அந்த உச்சரிப்பு வந்து தப்பா ஆயிடக்கூடாது. क्योंकि उसका बोलना जो है वो गलत नहीं हो जाना चाहिए. சோ 3 எழுத்து நீங்க பாருங்க, முதல் 3 எழுத்து वो 3 अक्षर को ले लीजिए. யோத் மெம் மெம். योद मेम मेम. இந்த 3 எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா ये तीनों अक्षर
अक्षरों को जोड़ देंगे तो அது ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब जो है झरना। அடுத்தது நாலாவது எழுத்து என்னன்னா, और चौथा अक्षर क्या है? அது ஹே அப்படிங்கிற எழுத்து. और चौथा जो है हे। ஹேனா என்னது? हे का मतलब क्या है? பாருன்னு சொல்லி அர்த்தம். देखो करके मतलब है। என்னத்த பார்க்கணும்? किसे देखना है? யார பார்க்கணும்? किसको देखना है? ஸ்பிரிங்க பாருங்க. वो झरने को देखना है। சிலுவையில் அடிக்கப்பட்டவர் யார்? और क्रूस में मारा गया वो कौन है? அவர் வாட்டர் ஸ்பிரிங். அவரு वो जल का झरना है। அவர் ஊற்றா இருக்கிறார். वो एक झरना है। அவர் நீர் ஊற்றா இருக்கிறார். वो जल का झरना है। எவ்வளவு அருமையான காரியம் அதுல அடங்கி இருக்கு பாருங்க. कितना अद्भुत चीज छुपा हुआ है देखिए। பாருங்க, இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவர் யார்? वो क्रूस में मारा गया वो कौन है? அவர் ஒரு ஊற்றுக்கண். वो एक झरना है। பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துல சொன்னார் பாருங்க. परमेश्वर ने एक जगह पे कहा, யோவான் 7ஆம் அதிகாரம் यूहन्ना 7वां अध्याय 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் வாசிக்கலாம். 37 और 38 को पढ़ेंगे। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்துல இருந்து उसके मन के अंदर से ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். वो जीवन का नदियां बहेगी। ஒரு தடவை சமாரிய ஸ்திரீட்ட கர்த்தர் சொன்னார்ல, एक बार समारी स्त्री के पास परमेश्वर ने कहा, பேசுகிறது யார் என்று சொல்லி அழிஞ்சிருந்தா वो तेरे साथ जो बोलता है उसे अगर तू जानती तो நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், तू उसके पास मांगी होगी அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார், और वो तुझे जीवन का जल दिया होगा உனக்கு ஒரு நாளும் தாகம் எடுக்காதுன்னு சொன்னார். और तुझे तो कभी प्यास नहीं लगता। அவர்தான் நம்மளுக்கு ஜீவ தண்ணீரா இருக்கிறார். वही हमारा जीवन का जल है। அவரே ஜீவ ஊற்றா இருக்கிறார். वही जीवन का जल है। அவர்தான் ஜீவ ஊற்று. वही जीवन का जल है। அந்த ஜீவ ஊற்றை பாருங்கள் அப்படினு வருது பாருங்க. वो जीवन के जल को देखो ऐसा मतलब है। இந்த அக்ரோனிம்ல நீங்க எடுத்தீங்கன்னா, इसे एक्रोनिम में ले लेंगे तो முதல் எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, केवल पहले अक्षरों को लेंगे तो யோத் மெம் மெம் ஹே. योद मेम मेम हे। ஹேனா என்னது? பாரு. हे का मतलब देखो। மிச்ச மூணு எழுத்துடைய மீனிங் வந்து, और बाकी 3 अक्षरों का मतलब அதுக்கு ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. उसको झरना का मतलब है। இது நீங்க ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. वो स्ट्रॉन्ग कॉन्फिडेंस में देखेंगे तो नहीं मिलेगा। இதுல ஏன்ஷியன்ட் ஹீப்ரு லாங்குவேஜ்ல பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். वो पूर्वजों का जो हिब्रू भाषा है उसमें ही मिलेगा। அந்த டிக்ஷனரியில தான் உங்களுக்கு கிடைக்கும். उस डिक्शनरी में ही मिलेगा। சோ ஸ்பிரிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வரும். वो झरने को देखो करके हैगा। யூதர்கள் அடிக்கடி ஒரு காரியத்தை செய்திருக்காங்க. यहूदी लोग हमेशा एक चीज को लगातार करते आए அந்த हैं। காரியத்தை இன்னைக்கு நம்ம ரிப்பீட் பண்ண கூடாது. वो चीज को हम दोबारा रिपीट नहीं करना। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह की किताब அதுல 2ஆம் அதிகாரம் उसमें 2रा अध्याय 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13वें वचन को पढ़ेंगे। என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ये वचन महत्वपूर्ण है। நான் இன்னைக்கு காலையில எந்திக்கும் போது मैं आज सुबह जब उठा என் மனசுல இந்த வார்த்தை அப்படி வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. ये मेरे मन में ये वचन आ रहा था। நான் இத சிந்திக்கவே, இந்த வசனத்தை சிந்திக்கவே இல்ல. मैं इस वचन को सोचा ही नहीं। என் ஜனத்தை 2 தீமைகளை செய்தார்கள். और मेरे लोग बहुत 2 बुराइयां किए। ஜீவ ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். और जीवन का जल मुझे छोड़ दिया। ஆனா வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். लेकिन जो फटा हुआ टांकी है उसे ले लिया। அந்த இப்போ இவன் நம்ம பிலாத்து வந்து 2 பேரை நிப்பாட்டினா, पिलात 2 जन को खड़ा किया। ஒரு இடத்துல பரபாஸ் நின்னுட்டு இருக்கிறான், एक तरफ बरअब्बास है, இன்னொரு இடத்துல யெகோஷுவா நின்னுட்டு இருக்கிறான். और दूसरे तरफ यहोशुआ है। இந்த பரபாஸ் யாரு? ये बरअब्बास कौन है? இது வெடிப்புள்ள ஒரு தொட்டி. ये टूटा हुआ एक टांकी है। ஆனா யெகோஷுவா யாரு? लेकिन यहोशुआ कौन है? அவன் ஜீவ ஊற்று. वो जीवन का जल। ரெண்டையும் முன்னாடி வச்சிட்டு கேட்டான். दोनों को सामने रखकर पूछा, உங்களுக்கு யாரை விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, तुम क्या चाहते हो कि किसको छोड़ दे? எல்லாரும் கத்துனாங்க. அவங்க தெரிந்து கொண்டது என்னது? वो लोग ने क्या, सब जन ने चिल्लाया और उन्होंने क्या चुना? அவங்க வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. वो वहां पर टूटा हुआ एक टांकी को चुना। ஆனா ஜீவ ஊற்றுக்கண்ணை விட்டுட்டாங்க. वो जीवन के जल को छोड़ दिया। இன்னைக்கு உங்க மத்தியில 2 காரியம் இருக்குது. आज तुम्हारे बीच में 2 चीज है। ஒன்னு உலகம், पहला एक संसार, இன்னொன்னு ஜீவ ஊற்று. और दूसरा जीवन का जल। இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ये दोनों में से कोई एक चीज को चुनना है। நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? आप क्या चुनने वाले हो? இன்னைக்கு நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. आज आप घर पे बैठे हो। உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்குது.
आपको चुनने के लिए बहुत सारा समय है। எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்குது. कितने भविष्यवाणियां आ रही है எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. और कितने भविष्यवक्ता लोग भविष्यवाणी बोले। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் பார்க்கும்போது उस भविष्यवाणियों को देखते समय கர்த்தருடைய வருகை ரொம்ப பக்கத்துல வந்துட்டு परमेश्वर का आगमन बहुत करीब है। நம்ம எவ்வளவு அவருக்கு நெருக்கமா இருக்கிறோமோ அவ்வளவு हम कितना நல்லது. उसके करीब रहते हैं उतना अच्छा है। இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி கொடுங்க. आज अपने आप को नम्र कर दीजिए। இந்த பிலாத்து இவ்வளவு காரியம் செஞ்சுட்டான் பாருங்க. देखो पिलात ने इतना सारा चीज किया, ஆனா அவனுக்கு கர்த்தர் அவனுக்காக எந்த வார்த்தையும் கொடுக்கல. लेकिन पिलात के लिए परमेश्वर ने कोई भी शब्द नहीं दी। மல்குஸ்க்கு ஒரு வார்த்தையும் சொல்லல. मलकुस के लिए भी कोई भी शब्द नहीं दी। பிலாத்து இவ்வளவு காரியத்தை செய்தான், அப்படியும் அவனுக்கு ஒரு வார்த்தை பிளெஸிங் ஆன வார்த்தை போகல. वो पिलात ने इतना कुछ किया फिर भी उसका आशीष के लिए कोई शब्द नहीं आया। இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவர் சிலுவை பாடுகளுக்குள்ள நிறைய பேர் வர்றாங்க. ऐसे बहुत सारे लोग क्रूस की पीड़ा के समय में आते हैं, ஆனா எல்லாத்துக்கும் யாருக்குமே அவர் வார்த்தை கொடுக்கல, பிளெஸிங் வார்த்தை கொடுக்கல. किसी को भी उसने आशीष का शब्द नहीं बोला। பரபாஸ் ஒரு அருமையான கேரக்டர். बरअब्बास जो है बहुत अद्भुत चीज है। அவனுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம அவ்வளவுதான், நம்மள சிலுவையில ஒப்பு கொடுத்துருவாங்க நினைச்சான். वो अच्छे से सोचा कि आज मुझे क्रूस पर चढ़ा देंगे। 3 கல்லரை அடிக்க போனாங்க. 3 चोरों को मारने वाले थे। ஒரு 2 கல்ல அப்படி இருந்தாங்க. 2 चोर तो ऐसे ही है। இன்னொரு கல்ல யார் இந்த சிலுவையில தொங்கி இருக்கணும் தெரியுமா? वो तीसरा चोर कौन था जो क्रूस पे टंगा जाना चाहिए இந்த था? பரபாஸ் தான் அங்க போகணும். ये बरअब्बास ही वहां पर क्रूस पे जाना चाहिए ஆனா था। யெகோஷுவாவின் நிமித்தம் लेकिन यहोशुआ की वजह से இந்த பரபாஸுக்கு ஒரு பெரிய விடுதலை. ये बरअब्बास को बहुत बड़ा छुटकार। இந்த பரபாஸ் யார் தெரியுமா? ये बरअब्बास कौन है? வேதம் அவனை பற்றி என்னெல்லாம் சொல்லிருக்குன்னா, कलाम उसके बारे में क्या बोलती है? இந்த பரபாஸ் ஒரு பெரிய திருடன், ये बरअब्बास बहुत बड़ा चोर है, இவன் பெரிய மர்டரர், ये बहुत बड़ा खूनी है இவன் கலகம் பண்ணுகிறவன். और ये गड़बड़ी पैदा करने वाला। இப்படிப்பட்டவன் இந்த உலகத்துல இருக்கணுமா? ऐसा व्यक्ति संसार में रहना है क्या? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், लेकिन इजराइल लोग, பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவங்க அப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டியை தான் தெரிந்து கொண்டாங்க. वो लोग ऐसे ही टूटे हुए टाकी को ही चुने। இது தேர்ந்தெடுத்தது யாரு? इसे चुनने वाला कौन है? அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள். उन दिनों के प्रधान याजक लोग। இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? आज क्या हो रहा है? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. आज आपके जीवन को सोच कर देखिए। நம்ம வெடிப்புள்ள தொட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டாம். हम टूटे हुए टाकी को नहीं चुनना। இது ராபரர்ஸ் வேண்டாம். हमको चोर नहीं चाहिए। இந்த திருடர்கள் வேண்டாம். हमें चोर नहीं चाहिए। கொள்ளைக்காரர்கள் வேண்டாம். हमें डाकू नहीं चाहिए। மர்டரர் வேண்டாம். वो खूनी नहीं चाहिए। கலகம் பண்றவங்க வேண்டாம். वो गड़बड़ी पैदा करने वाले नहीं चाहिए। நம்ம தேர்ந்தெடுக்க கூடியது என்னன்னா, हम क्या चुनना है? கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. केवल परमेश्वर के वचन को पकड़ो। எந்த மனிதன் பின்னாலையும் போக வேண்டாம். कोई मनुष्य के पीछे मत जाना। நீங்க தேவனுடைய வார்த்தையின் பக்கம் திரும்பிடுங்க. आप परमेश्वर के वचन की तरफ फिरो। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। இந்த பரபாஸ் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியம், ஒரு மனுஷன். देखो बरअब्बास जो है इतना कठोर व्यक्ति था, ஆனா யெகோஷுவா நிமித்தம் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. लेकिन यहोशुआ की वजह से उसको छुटकार मिली। அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். वो सोचा भी नहीं होगा இந்த பாவிக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலையா? इस पापी को ऐसा एक छुटकार। ஒரு பரபாஸ் போல ஒருத்தருக்கு விடுதலை கிடைக்குதுன்னா, बरअब्बास की जैसे व्यक्ति को अगर छुटकार मिलता है तो யெகோஷுவா எல்லாத்துக்கும் விடுதலை तो கொடுப்பார். यहोशुआ सबको छुटकार दे நம்ம सकता है। எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, हम कितने बड़े पापी क्यों ना हो, கர்த்தாவே என்னால இந்த பாவத்தை விட முடியலையே, हे प्रभु मैं इस पाप को छोड़ नहीं पा रहा நான் அந்த हूँ, பாவத்துல சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறேனே, इस पाप में जकड़ा हुआ हूँ, என்னால அந்த இதுல இருந்து வெளியே வர முடியலையே, मैं इससे बाहर नहीं आ पा रहा हूँ। அப்படி தவித்துக் கொண்டிருந்தீங்க அப்படின்னா, ऐसे यदि आप तड़प रहे हैं तो கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். परमेश्वर आपको छुटकार देने के लिए இவ்வளவு काबिल है। பெரிய ஒரு பரபாஸ், इतना बुरा बरअब्बास, இவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். इसको परमेश्वर ने छुटकार दिया, ஆனா ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லல. लेकिन आशीष का एक शब्द भी नहीं बोला। இன்னைக்கு ஒருவேளை உங்களை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணிருக்கலாம். हो सकता है आपको पाप से छुटकार दिया होगा, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். पाप की क्षमा के लिए अपने बपतिस्मा भी ली होगी। ஞானஸ்நானம் எடுக்கிறது பாவ மன்னிப்புக்கு தான். बपतिस्मा जो लेते हैं वो पाप की क्षमा के लिए ही है। ஞானஸ்நானத்தை பற்றி கர்த்தர் சித்தமான ஒரு நாள் போதிக்க விரும்புறேன். बपतिस्मा के बारे में परमेश्वर की अगर इच्छा होगा तो मैं कुछ बताऊंगा। யெகோஷுவா ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது, यहोशुआ जो बपतिस्मा के लिए आए, அப்போ யோவான் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது वो यूहन्ना बपतिस्मा वाले के पास जब बपतिस्मा देने के लिए आए, யோவான் மறுக்கிறான். यूहन्ना जो है बोलता है
इनकार करता है, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க मैं तेरे पास बपतिस्मा लेना चाहिए நீர் என்னிடத்தில் வரலாமா? और तू मेरे पास आ सकता है அப்ப क्या? கர்த்தர் சொன்னார், तो परमेश्वर ने कहा, இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது, सारे धार्मिकता को पूरा करना हमारा कर्तव्य है, இப்பொழுது இடம் கொடுன்னு சொல்லி சொன்னார். अब तू जगह दे। ஞானஸ்நானம் ஒரு நீதி, और बपतिस्मा जो है एक धार्मिकता है। கர்த்தர் சொன்னார், பிதா குமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் சொல்லி கட்டளை கொடுத்தார். परमेश्वर ने कहा, पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देकर उन्हें शिष्य बना। இந்த ஞானஸ்நானம் ஒரு கட்டளை, ये बपतिस्मा एक आज्ञा है। இந்த ஞானஸ்நானம் ஒரு கட்டளை பத்திடுங்க. ये बपतिस्मा जो है एक आज्ञा है। அப்போஸ்தலர் 2:38 நீங்க வந்தீங்கன்னா प्रेरितों के काम 2 और 38 में आएंगे। பேதுரு அவர்களை நோக்கி, पतरस उनको देखकर, நீங்கள் மனம் திரும்பி सब मन फिराकर, ஒவ்வொருவரும் हर कोई பாவ மன்னிப்புக்கென்று पाप के क्षमा के लिए இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி சொன்னார். यीशु मसीह के नाम से बपतिस्मा पालो करके बोला। ஞானஸ்நானம் எதுக்கு? बपतिस्मा किस चीज के பாவ लिए? மன்னிப்புக்கென்று. पाप के क्षमा के लिए। இப்படி நிறைய காரியங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி கொடுத்திருக்குது. ऐसे बहुत सारे चीज बपतिस्मा के बारे में दिया है। அது ஒரு நீதி, वो एक धार्मिकता அது ஒரு है, கட்டளை, वो एक आज्ञा அது है, பாவ மன்னிப்பு, वो एक पाप की क्षमा, அது ஒரு உடன்படிக்கை, वो एक परमेश्वर के साथ करार, அது தேவனுடைய ஆலோசனை. वो परमेश्वर का शिक्षण। இப்படி நிறைய காரியத்தை நான் சொல்லிட்டே போலாம். ऐसे बहुत सारे चीज बोल सकते हैं। பாருங்க, இங்க நம்ம பாவ மன்னிப்பை பெற்ற நம்ம, देखिए पाप के क्षमा जो हम पाए हैं, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நம்ம, पाप से छुटकार पाए हुए हम लोग, நம்மட்ட மனம் திரும்புதல் வேணும். हमारे अंदर मन फिरा होना चाहिए। இந்த பரபாஸ் அதுக்கு பிறகு என்ன செய்தான்னு தெரியாது. ये बरअब्बास उसके बाद क्या किया नहीं मालूम। நிறைய இவனை பற்றி நிறைய படங்கள்லாம் வந்திருக்குது. इसके बारे में बहुत सारे पिक्चर्स आए हैं। பின்னால அவன் இயேசுக்கு யெகோஷுவா யாருங்கிறத அறிஞ்சு கொண்டு, और बाद में वो यहोशुआ कौन है करके जानकर, அவன் மனம் திரும்பி वो मन फिराकर, அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்தான்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி वो बहुत बड़ा सेवक था करके बहुत सारे लोग बोलते हैं। ஆனா கர்த்தர் அவனை பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கூட சொல்லல. लेकिन परमेश्वर उसकी ओर देखने के समय एक भी आशीष का शब्द இன்னைக்கு नहीं बोले। உங்களுடைய பெரிய பாவங்கள்லாம் மன்னிச்சிருப்பாரு. आज आपके बड़े बड़े पापों को परमेश्वर ने क्षमा किया होगा। ஆனா நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? लेकिन आपने मन फिराया क्या? பாருங்க, அந்த வேலைக்காரன் மனம் திரும்பல, देखिए वो नौकर जो है वो मन नहीं फिराया, பிலாத்து மனம் திரும்பல, पिलात भी मन नहीं फिराया, பரபாஸ் அங்க நம்ம மனம் திரும்பினதை நம்ம பார்க்கல. वहां पर हमने मन फिराव का कुछ भी नहीं देखा। இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா और देखेंगे तो ஒரு வேலைக்கார செஞ்சுரியன் நூற்றுக்கு அதிபதி, वो एक अधिपति जो है, பாருங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் मत्ती का 27वां अध्याय 54ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 54 वचन को पढ़ेंगे। நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இப்போ இங்க நூற்றுக்கு அதிபதி வார்த்தை சொல்றான். और यहाँ पर ये जो अधिपति है वो एक शब्द बोलता है। அவன் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கறான். वो जो घटना होती है वो सारी चीजों को देखता है। பூமி அதிர்ச்சி ஆகுது, भूकंप होता है, அங்க இருள் சூழ்ந்துட்டு, और वहां पर अंधकार हो गई। இப்படி பல காரியங்களை சயின்ஸ பார்த்த உடனே, और इतना साइंस को देखते ही, இந்த அடையாளங்கள்லாம் பார்த்த உடனே அவர் அறிக்கை செய்றான். वो सब चीजों को देखकर वो कबूल करता है, மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்தான். सच में ये परमेश्वर का पुत्र है करके वो कबूल करता है। பாருங்க, இவ்வளவு நடந்த உடனே அவன் கண்ணு திறந்துட்டு பாருங்க. देखे इतना घटना होने के बाद उसकी आंखें खुल गई। அப்பதான் அவன் யாருன்னு தெரியுது அவருக்கு. तब ही वो जान गया कि ये कौन है। ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி வெளிப்பாடு एक கிடைக்குது. प्रकटीकरण उसको मिलता है कि वो परमेश्वर का पुत्र है। ஒரு சில அடையாளங்களை பார்த்தவன் அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. वो कुछ चिन्हों को देखकर वो प्रकटीकरण उसे मिला। இன்னைக்கு ஒருவேளை நீங்க அடையாளத்தை பார்த்து நீங்க இப்ப கடைசி நாளா இருக்குன்னு சொல்லி நீங்க காரியங்களை சொல்லலாம், வெளிப்பாட சொல்லலாம். हो सकता है आज आप बहुत सारे प्रकटीकरण बोलोगे कि आज का समय ये आखिर समय है करके। ஒரு சில அடையாளங்களை நீங்க பார்க்கலாம், कुछ चिन्हों को आप देख सकते हैं। அந்த அடையாளம் பார்த்து இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். कुछ चिन्हों को देखकर यही आखिरी समय करके आप बोल सकते हैं। அநேக வெளிப்பாடுகளை நீங்க கொடுக்கலாம், बहुत सारे प्रकटीकरण को दे सकते हैं। ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை. लेकिन ये सूबेदार के अंदर मन फिराव नहीं था। இவனை பற்றி கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. इसके बारे में परमेश्वर कुछ भी नहीं बोले। பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட இவனை பற்றி வரல. परमेश्वर के जुबान से एक शब्द भी इसके लिए नहीं आया। இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்ல வெளிப்பாடு கொடுக்குறீங்க, आज बहुत सारे लोग अच्छे प्रकटीकरण को देते हैं। பட் நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்குதா? क्या हमारे जीवन के अंदर मन
फिराव है क्या? நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதல் இல்ல அப்படின்னா हमारे जीवन में मन फिराव नहीं तो இந்த நூற்றதிபதிக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்ல. ये दो सूबेदार है उसका और हमारा कोई फर्क ही नहीं. அதான் அவனுக்கு தெரியும். அவன் ஒரு வெளிப்பாடு உள்ள வார்த்தை சொன்னானே. उसको भी प्रकटीकरण का एक शब्द मिला. அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி சொன்னானே. वो परमेश्वर का पुत्र है करके बोला. இது அவனுக்கு வெளிப்படுத்தினது யாரு? इसे किसने प्रकट किया? அன்னைக்கு பேதுருட்ட கேட்டார் கர்த்தர். उस दिन में पतरस के पास परमेश्वर ने पूछा, மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? ये जो मनुष्य पुत्र मैं हूँ इसे मुझे लोग क्या कहते हैं? அப்போ சீஷர்லாம் சொன்னாங்க. तब शिष्यों ने कहा, கர்த்தர் உம்மை எல்லாரும் எரேமியான்னு சொல்றாங்க. प्रभु आपको सब यिर्मयाह बोलते हैं, எலியான்னு சொல்றாங்க, एलिया बोलते हैं, மோசஸ்ன்னு சொல்றாங்க, मूसा बोलते हैं, நீ ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்றாங்க. अब यूहन्ना बपतिस्मा देने वाला बोलते हैं. கர்த்தர் சொன்னா அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். परमेश्वर ने कहा वो जो बोलते हैं वो सब रहने दो. நீங்க என்னை பத்தி என்ன சொல்றீங்க? तुम मेरे बारे में क्या बोलते हो? அப்போ பேதுரு சொன்னா, तब पतरस ने कहा, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படினு சொல்லி சொன்னா. तू जीवित परमेश्वर का पुत्र मसीह है करके बोला. உடனே கர்த்தர் சொன்னார், तुरंत मसीह ने कहा, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, मांस और लहू ने तुझे प्रकट नहीं किया, பரலோகத்தில் இருக்க என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். स्वर्ग में मेरा पिता ने तुझे प्रकट किया. இதே மாதிரி அந்த நூற்றதிபதிக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கலாம். ऐसे ही वो सूबेदार को भी परमेश्वर ने प्रकट किया होगा. ஆனால் அவனிடத்தில் மனம் திரும்புதல் இல்ல. लेकिन उसके पास मन फिराव नहीं था. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கூட சொல்லல. परमेश्वर एक भी आशीष की बातें नहीं बोली. இன்னைக்கு என் தேவனுடைய பிள்ளைகளே, आज मेरे परमेश्वर के बच्चों, அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். अद्भुत बहुत आपके जीवन में अद्भुत हुआ होगा. சொப்பனங்கள் தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். स्वप्न और दर्शन आते होंगे. உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம் பாவத்திலிருந்து. पाप से छुटकारा मिलता होगा. உங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்கலாம். आपको प्रकटीकरण मिला होगा. ஆனா மனம் திரும்பி இருக்கிறீங்களா? लेकिन क्या आपने मन फिराया है? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு மனம் திரும்பி இருக்கிறீங்களா? परमेश्वर के वचन के अनुसार चलने के लिए मन फिराया है? உங்களுடைய பழைய வாழ்க்கை விட்டுட்டு ஒரு புதிய மார்க்கத்தை, புதிய ஒரு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீங்க வர முயற்சி பண்ணிருக்கீங்களா? आपके जूने जीवन को छोड़कर एक नए जीवन के अंदर अपने प्रवेश किया है क्या? இதே போல இன்னும் இருக்கிறாங்க ஆட்கள். ऐसे भी बहुत सारे लोग हैं. நிறைய ஸ்திரீகள் வந்தாங்க, बहुत सारे स्त्रियां आई, அழுதுகிட்டே கூட வந்தாங்க. रोते रोते साथ में आई. ஐயோ உங்களுக்கு இப்படிலாம் நடக்க கூடாது. वो आपको ऐसा नहीं होना चाहिए. லூக்கா 23ஆம் அதிகாரம், लूक का 23वां अध्याय, அதுல 27 28 வசனத்தை வாசிப்போம். उसमें 27 और 28 को पढ़ेंगे. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பாருங்க, இங்க நிறைய திரளான ஜனங்கள் கர்த்தர் பின்னால போயிட்டு இருந்தாங்க. बहुत बड़ी भीड़ परमेश्वर के पीछे जा रही थी. அழுது புலம்புகிற ஸ்திரீகள் கூட போயிட்டு இருந்தாங்க. वो रोने वाली स्त्रियां उसके पीछे जा रही थी. அப்ப அந்த சம்பவம் எப்படி இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. तो वो घटना कैसी होगी सोच के देखिए. அவர் எந்த கோலத்துல நடந்து போயிருப்பார்? वो किस परिस्थिति में ऐसे चल के गया होगा. பாருங்க, ஒரு கமெண்ட்ரி நான் வாசிட்டு இருந்தேன். मैं एक ऐसे कमेंट्री पढ़ रहा था. அந்த வாரினால் 39 அடி அடிச்சாங்கல்ல, वो चाबुक से जब 39 चाबुक वार किए, அது மேல இருந்து முதுகுக்கு மேல இருந்து கீழ வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் அடிப்பாங்களாம். वो चाबुक जो है कमर के पीछे से लेकर नीचे जो पैर तक मारते हैं. மேல இருந்து தொடங்கி वो पीछे से कंधे से चालू करके கீழ வரைக்கும் அடிப்பாங்களாம். वो नीचे तक मारते हैं पैर तक. அப்படி அடிச்சு எடுக்கும் போது उसको मार के निकालते समय சதெல்லாம் பிஞ்சிட்டு வருமா, वो चमड़ा जो है उधेड़ के आ जाता है உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் தெரியுமா, और अंदर के हड्डियां दिखने लगती है எலும்பு கூட ஒட்டிட்டு இருந்த அந்த சதெல்லாம் அப்படி லூஸ் ஆயிருமா. और वो हड्डियों के साथ चिपका हुआ जो चमड़ा है वो ऐसे ढीला हो जाता है. எப்படி காட்சியா இருந்தோ சிந்திச்சு वो பாருங்க. कैसी घटना हुआ रहेगा जरा सोच के देखिए. இதெல்லாம் நமக்காக தான் சகிச்சாரு அவர். ये हमारे लिए ही उसने सहन किया. நம்ம அவருக்காக என்னத்தை சகிச்சிட்டோம்? हमने उसके लिए क्या सहन किया? என்னத்தை செஞ்சிட்டோம் நம்ம அவருக்காக? क्या किया है उसके लिए? அவருக்காக, उसके लिए, அவருடைய பாடுகளுக்காக, उसके तकलीफों के लिए, அவர் பட்ட அந்த பாடுகளுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். वो जितना तकलीफ उसने उठाया उसके लिए हम धन्यवाद बोलने के लिए बोलना चाहिए. அவர் பட்ட பாடுல ஒரு பாடு கூட நம்ம படல. उसने जितना तकलीफ उठाया उसका एक तकलीफ भी हमें नहीं आया है. ஆனா நம்மள யாராவது ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா, लेकिन यदि किसी ने हमें कुछ बोल दिया நம்மளால தாங்க முடியல. हम बर्दाश्त नहीं कर सकते. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தைகளை சகிக்க தயாரா இருங்க. उसके नाम के वजह से निंदा को सहन करने के लिए तैयार रहिए. இங்க ஸ்திரீகள் அழுதுட்டு இருந்தாங்க. यहाँ स्त्री लोग विलाप कर रहे அழுது புலம்பிட்டு இருக்காங்க. वो छाती पीट कर विलाप कर रही थी. எவ்வளவு நெஞ்சில அடிச்சிட்டு இருந்தாங்களா. वो छाती में पीट रही थी.
பாருங்க இப்படி எவ்வளவு கொடூரமா இருந்துக்கும் சிந்திச்சு பாருங்க. कितना कठोर हुआ, कितना भयानक हुआ रहेगा देखिए। ஆனாலும் கர்த்தர் அவங்கள பற்றி ஒண்ணுமே சொல்லல. फिर भी परमेश्वर उनके बारे में कुछ नहीं बोला, ஆசீர்வாதமான இந்த வார்த்தையும் சொல்லல, आशीष की कोई भी बात नहीं बोले। ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, केवल एक ही बोला, எனக்காக ஒன்னு அழ வேண்டாம், मेरे लिए मत रोना, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க, तुम्हारे लिए और तुम्हारे बच्चों के लिए रो। பாருங்க எப்படி ஒரு காரியம் பாருங்க. देखिए कैसी परिस्थिति, ஸ்திரீகள்லாம் மார்பிள் அடிச்சு கொண்டு அழுதுட்டு போறாங்க. और सारे स्त्रियां जो छाती में पीट पीट कर रो रही ஆனா हैं। கர்த்தர் அவங்களுக்காக ஒரு வார்த்தை கூட ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லலையே. लेकिन परमेश्वर उनके लिए कोई भी आशीष का शब्द नहीं बोले। இப்படி ஸ்திரீகள் அங்க நிறைய ஸ்திரீகள் போனாங்க. ऐसे बहुत सारे स्त्रियां गई। இப்படி அவர் அந்த பாடுகளுக்குள்ள போகும்போது वो ऐसे पीड़ा के अंदर जाते समय சீமோன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். सिमोन एक व्यक्ति था। பாருங்க வாசிங்க ஒரு வசனத்தை. एक वचन को पढ़ेंगे, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் मत्ती का 27वां अध्याय அதுல 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 32वें वचन को पढ़ेंगे। போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்க வேதம் சொல்லுது, यहाँ बाइबल कहती है சிரேனே ஊரானாகிய ஒரு சீமோன், वो शिमोन जो सिरेन गांव का था, இவனை பிடிச்சு வலுக்கட்டாயமா பிடிச்சு इसको जबरदस्ती पकड़कर சிலுவையை சுமக்க வச்சாங்க. और वो क्रूस को उठाने के लिए रखे। இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. और बहुत सारे लोग कहते हैं कि मैं क्रूस उठाता हूँ, வலுக்கட்டாயமா நடக்கிற காரியமா இருக்கும். और जबरदस्ती से वो करने वाली चीज होगी। அவங்களும் தூக்கிட்டே வருவாங்க சிலுவை, நானும் சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்லி வருவாங்க. वो भी बोलेंगे कि मैं भी उठाता हूँ करके उठाते आएंगे। நானும் கிறிஸ்துவனுடைய மேசியாவுடைய சிலுவையை சுமக்கிறேன், मैं भी मेसिया का क्रूस को उठाता हूँ। கட்டாயத்தோடு செய்வாங்க இந்த காரியத்தை. जबरदस्ती से उस चीज को करते हैं, மனப்பூர்வமா இந்த வார்த்தையை சொல்ல செய்ய மாட்டாங்க. मन पूरे मन से उस चीज को नहीं करेंगे। இந்த சீமோன் கட்டாயத்தோடு அவன் சிலுவையை சுமக்க வைத்தாங்க. वो सिमोन को जबरदस्ती उस क्रूस हाथ में थमा அந்த दी। சிலுவை எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? वो क्रूस का वजन कितना हुआ அதை होगा। சுமந்து கொண்டு மேசியா கூட நடந்து மேசியாவுக்கு பின்னால நடந்து கொண்டே போயிட்டு இருந்தா. उसको उठाकर वो मेसिया के पीछे ही चलता जा रहा था। இன்னைக்கு எல்லாரும் நம்ம அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறோம். आज हम सभी लोग ऐसे ही चल रहे हैं। இப்படி சிலுவையை சுமந்த இந்த சீமோனுக்கு கூட ये जो क्रूस उठाया इस सिमोन को भी ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் சொல்லல. परमेश्वर ने एक आशीष का बात नहीं बोला। எனக்கு இத வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ये पढ़ते समय मैं बहुत अचंभित हो गया। கர்த்தாவே இந்த மல்கோஸ்க்கு நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. प्रभु आपने मलकुस को कुछ बोला नहीं, பிலாத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லல, पिलात के लिए कुछ बोला नहीं, பரபாச பற்றி ஒரு வார்த்தை சொல்லல, बराबास के बारे में कुछ नहीं बोला, நூற்றுக்கு அதிபதி பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல, वो अधिपति के बारे में कुछ नहीं बोला, இந்த ஸ்திரீகள் அழுது புலம்பிட்டு இருந்த அந்த ஸ்திரீகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல, जो विलाप कर रही थी उस स्त्रियों को देखकर कुछ नहीं बोला, சீமோனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. सिमोन को देखकर भी कुछ बोला नहीं। உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டுதானே நடந்தான். वो आपके क्रूस को उठाकर ही चला ना, அவனுக்காக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லையா? उसके लिए कोई आशीष का शब्द नहीं था क्या? அவன் வலுக்கட்டாயமா சிலுவையை சுமந்து கொண்டிருந்தான். वो जबरदस्ती क्रूस उठा रहा था। அவன்கிட்ட எந்த மனம் திரும்புதல் இல்ல, उसके पास भी कोई मन फिराव नहीं था, எந்த ஒரு மனம் திரும்புதலும் அவன்கிட்ட காணப்படல. कोई भी मन फिराव नहीं था उसके पास। ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? कैसे मिलेगा आशीष? இன்னைக்கு என் தேவனுடைய பிள்ளைகளே, आज मेरे परमेश्वर के बच्चों, இன்னைக்கு நம்மளுக்கு தேவை தேவன் விரும்புறது நம்மட்ட மனம் திரும்புதல் தான். आज परमेश्वर हमसे केवल मन फिराव को ही चाहता है। இந்த செகண்ட் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ये क्षण तक आपका जीवन कैसे भी क्यों ना हो, ஆனா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். लेकिन अब आपका जीवन बदलने दो। அவருடைய பாடுகளை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. उसके वेदना को आप जरा सोच कर देखिए, அத உங்களுடைய அந்த வேதனை நீங்க அத அனுபவிச்சு பாருங்க. उस पीड़ा को अनुभव करके देखो, அதோ அந்த ஃபீலிங்ஸ்க்குள்ள வந்து பாருங்க. उस फीलिंग के अंदर आके देखिए, அப்பதான் தெரியும் அந்த வேதனைகள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. तब ही आपको मालूम पड़ेगा कि वो वेदना कैसी हुए हो। இந்த சீமோன் அப்படிதான் இருந்தான். ये सिमोन ऐसे ही था। இந்த சீமோனுக்கு இவன் வலுக்கட்டாயமா சிலுவையை சுமந்தான். ये सिमोन जो है जबरदस्ती क्रूस को उठाया, ஆனா இவனுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. लेकिन परमेश्वर इसके लिए कुछ भी नहीं बोले। இன்னொரு மனிதன் இருக்கான் பாருங்க. और एक व्यक्ति है, லூக்கா 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். लूका 23वां अध्याय 50वां वचन। யோசிப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். இங்க யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். यहाँ यूसुफ के बारे में देखते हैं। இவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தவன். ये धर्मी और सच्चा था। உத்தமன் और धर्मी, நீதிமான். सच्चा और धर्मी। அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगला वचन भी पढ़ेंगे। அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும்
யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். பாருங்க, இவன் யூதர்களுடைய செய்கையை இவன் சம்மதிக்கல. यहूदियों का जो चलन है वो उसे स्वीकार नहीं किया। முக்கியமான ஆளுதான், वो बहुत ही महत्वपूर्ण व्यक्ति ஆனா था, இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. लेकिन इसका उसका संबंध ही नहीं। இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்துட்டு இருந்தவன். ये परमेश्वर के राज्य के लिए बाढ़ जो रहा था। மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், मार्क का 15वां अध्याय, அதுல 43ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா उसमें 43 को देखेंगे तो அதுல இன்னொரு காரியத்தை இந்த யோசேப்பை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. उसमें और एक चीज इस यूसुफ के बारे में बताया गया है। கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது यहाँ कलाम कहती है இவன் ஒரு முக்கியமானவன். ये एक महत्वपूर्ण व्यक्ति है। பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை மெதுவா நம்ம வாசித்து கேட்கலாம். दोबारा उस वचन को हम धीरे से सुनेंगे। கனம் பொருந்திய இவன் யாரா? கனம் பொருந்தினவன். ये आदर पाया हुआ व्यक्ति। அடுத்தது, ஆலோசனைக்காரனும் இவன் ஒரு ஆலோசனைக்கார், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். ये प्रतिष्ठिता मंत्री था। அரிமத்தியா ஊரானும் ஆ, தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். ஆ, परमेश्वर के राज्य का बाढ़ जो रहा था। யோசேப்பு என்பவன் வந்து ஆ, பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஆ. அது கீழே வாசிங்க. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று சரி, இந்த இந்த யோசேப்பை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா ये यूसुफ के बारे में देखेंगे तो இன்னும் நிறைய இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அவனை பற்றி. और बहुत सारे जगह में इसके बारे में दिया गया है। அவர் ரகசியமான ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. वो एक गुप्त शिष्य करके कलाम कहती है। ரகசியமான ஒரு சீஷன். गुप्त शिष्य। கர்த்தருடைய சரீரத்தை பிலாத்து போய் கேட்கிறான். और परमेश्वर के शरीर को पिलात के पास जाकर लेता है, मांगता है। பிலாத்து முன்னாடி யாருனாலும் போய் நிக்க முடியாது. कोई भी पिलात के पास जाके खड़े नहीं रह और सकता। பெரிய கவர்னர் அவன். वो बहुत बड़ा गवर्नर है। அவன் முன்னாடி யாருமே அப்படி நிக்க முடியாது. उसके सामने कोई भी जाके खड़ा नहीं रह ஆனா सकता। இங்க இந்த யோசேப்பு போய் நிக்கிறான் அப்படின்னா लेकिन ये यूसुफ जाके खड़ा रहता है तो அவன் அந்த சங்கத்துல தலைவனா இருந்ததுனால वो उस जगह पे मंत्री था इसके लिए। அவன் நேரா அங்க போய் நின்னு யெகோஷுவாவுடைய சரீரத்தை கேக்குறான். वो सीधा वहां जाकर खड़े रहकर यहोशुआ का शरीर को मांगता है। இவன் யெகோஷுவாவுடைய ரகசிய சீஷன். ये यहोशुआ का गुप्त शिष्य है। இவனுக்கு கூட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லல. इसके लिए भी परमेश्वर ने कोई आशीष का बात नहीं बोला। பாருங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. देखिए कितने सारे चीजें हैं। அதே மாதிரி நீங்க பார்த்தா நிக்கோதேமு உங்களுக்கு நல்லா தெரியும். आपको निकोदेमो अच्छे से मालूम है। யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 38 39 வாசிங்க, ரெண்டு வசனமும். யோவானா 38 को पढ़ेंगे। இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இப்போ 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். आप 39 वचन को भी पढ़ेंगे। ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். வெள்ளை போலமும் கரிய கோலமும் கலந்ததை அவன் கொண்டு வரான் நிக்கோதேமஸ். देखिए वो निकोदेमस जो है वो लागबान मिलाकर उसको लागबान और गंधरस मिलाकर लेकर आता है। இந்த நிக்கோதேமஸ் யார் தெரியுமா? ये निकोदेमस कौन है? ஒரு நாள் ராத்திரி யெகோஷுவாவை தேடி வந்தான். एक रात को वो यहोशुआ को ढूंढ कर आया। கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், परमेश्वर ने उसको देख के बोला, நீ திரும்ப பிறக்கணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். परमेश्वर ने कहा कि दोबारा जन्म लेना है। நான் திரும்ப என் தாயினுடைய வயிற்றுக்குள்ள போய் எப்படி பிறக்க முடியும்னு சொல்லி கேட்டான். वो उसने पूछा कि मैं दोबारा मेरे माँ के कोख में जाकर फिर से कैसे जन्म ले सकता हूँ? நல்ல கேள்விதான். अच्छा प्रश्न है। எப்படின்னு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். कैसे करके पूछा होगा तो खत्म हो गया। இவன் என்ன கொண்டு வந்தான் பாருங்க. ये क्या लेकर आया? வெள்ளை போலவும் கரிய கோலமும் மிக்ஸ் பண்ணதை கொண்டு வரான். ये गंधरस और लगबाग जो है मिलाकर लेकर आता है। பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. मैं एक घटना बताता हूँ। யெகோஷுவா இந்த உலகத்துல வரும்போது यहोशुआ जब इस संसार में आए, சாஸ்திரிகள் 3 gift கொடுத்தாங்க. शास्त्री लोग जो है 3 गिफ्ट दिए। அதே போல யெகோஷுவாவுடைய மரணத்துக்கு பிறகு और वैसे ही यहोशुआ के मरण के बाद 3 காரியங்கள் கொண்டு வரப்படுது. 3 चीज लाया गया। முதலாவது வெள்ளை போலம், पहला जो है वो लगबाग, அடுத்தது என்னது? கரிய போலம். கரிய போலம்,
और उसके बाद गंधरस, அதுக்கு பிறகு மூணாவது மக்தலேனா மரியா கொண்டு வர்றா. और तीसरा जो है मगदलिनी मरियम लेके आती है, சுகந்த வர்க்கத்தை கொண்டு வர்றா. वो खुशबू लाने वाली चीजों को लेकर அவர் आती है, உயிர் தெழுந்த அந்த நாள்ல அவர் கொண்டு வரா. वो पुनरुत्थान का उस दिन में लेकर आती है, அவருடைய சரீரத்துல போடுறதுக்காக கொண்டு வரா. उसके शरीर में डालने के लिए लेकर आती ஆனா है, கர்த்தர் உயிர் தெழுந்தார் அன்னைக்கு. लेकिन परमेश्वर उस दिन में जी उठा। இந்த நிக்கோதேமோஸ் இவ்வளவுலாம் கொண்டு வந்தானே, ये निकोदेमुस यही लेकर आया, இவனுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்குதா? इसके लिए ये आशीष का कुछ बात है क्या? இத்தனை பேர் வந்தாங்க இந்த சிலுவை பாடுகளுக்குள்ளாக, इतने लोग इस क्रूस की पीड़ा के बीच में ஆனா आए, யாருக்கும் ஒரு வார்த்தை கிடைக்கல. लेकिन किसी के लिए भी एक शब्द नहीं मिला। எல்லாத்துக்கும் தேவை மனம் திரும்புதல். सबको एक ही चीज जरूरत है, वो है मन फिराव। மனம் திரும்புதல் இல்லாம இந்த காரியம் நடக்காது. मन फिराव के बिना नहीं होगा। பாருங்க, கடைசி ஒரு வசனத்துல வாசிக்கலாம். आखिर में एक वचन को हम पढ़ेंगे, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் लूका का 23वां अध्याय 40ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 40वें वचन से पढ़ेंगे। மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? இங்க ரெண்டு கள்ளர்கள் இருக்கிறாங்க. यहाँ दो चोर लोग हैं, ஒருத்தன் பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறான், एक टट्टा उड़ाता है, இன்னொருத்தன் சொல்றான், दूसरा कहता है நீ உனக்கு தேவ பயம் இல்லையா? உனக்கு तुझे परमेश्वर का डर नहीं है क्या? வாசிங்க. நாமோ ஆ, நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆ. நாம் நடப்பித்த வைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நம்ம நியாயப்பிரமாண நியாயத்தின்படி நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். हम न्याय के अनुसार दंड को सहन कर रहे हैं, ஆனா இவர் ஒரு பாவத்தையும் செய்யலையே. लेकिन इसने तो कोई गुनाह नहीं किया। அப்போ பார்த்து இந்த கள்ளன் சொல்றான், ஒரு கள்ளன் சொல்றான், तो चोर कहता है, கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தங்க அப்படின்னு சொல்றான். प्रभु आपके राज्य में आते समय मुझे याद कर लेना। இதுதான் மனம் திரும்புதல். यही मन फिराव है। இத்தனை பேர் வந்தாங்க சீன்ல, इतने लोग इस घटना के अंदर आए, எல்லாரும் என்னென்னமோ நன்மையான காரியத்தை செய்தாங்க, सभी लोग भले चीज किए, ஆனா யாருக்குள்ளேயும் மனம் திரும்புதல் இல்ல. लेकिन किसके अंदर भी मन फिराव नहीं था। ஆனா ஒரு கள்ளன், लेकिन एक चोर, ஒரு கொடூரமான ஒரு கள்ளன், एक कठोर चोर, இவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்தது பாருங்க. इसके अंदर एक मन फिराव आया। இன்னொரு கள்ளனை பார்த்து அவன் சொல்றான், உனக்கு தேவ பயம் இல்லையா? दूसरे चोर को डांटता है, तुझे परमेश्वर का डर नहीं क्या? தேவனுடைய பயம் இல்லாம ஏன் பேசிட்டு இருக்கிற? और बिना परमेश्वर के डर के बिना क्या बात कर रहा है? நம்மளோ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம். हमने जो गुनाह किया है उसके लिए हमको सजा मिल रही ஆனா है, இவர் ஒரு பாவம் அறியாதவரே, लेकिन इसने तो कोई भी गुनाह नहीं जाना, இவர்கிட்ட எந்த தவறும் இல்ல. इसके पास कोई भी गुनाह नहीं है। அப்படி சொல்லிட்டு அவரை நோக்கி அவன் கேக்குறான், ऐसे बोलकर उसकी ओर पूछता है, கர்த்தாவே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது हे प्रभु तेरे राज्य में आते समय என்னை நினைத்தருளும் சொல்லி சொன்னான். मुझे याद करो करके बोला। இப்படி சொன்ன இந்த கள்ளனுக்கு தான், ये ऐसा वाक्य जो बोला ऐसे चोर को, இந்த மனம் திரும்புதல் இருந்த இந்த கள்ளனுக்கு தான், जो इस चोर के अंदर जो मन फिराव था, இதுவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. इसको एक आशीष के शब्द मिले। இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். आज तू मेरे साथ परदेश में रहेगा। இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களால் கேட்க முடியுமா? आज ये शब्द आप बोल सकते हैं இன்று क्या? நான் இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். आज तू मेरे साथ परदेश में रहेगा, आप सुन सकते हैं क्या? நம்ம ஓடுகிற இந்த ஓட்டத்தை முடிச்சு हम जो दौड़ रहे हैं, इस दौड़ को छोड़कर நம்ம அவருடைய சமூகத்துக்கு போகும்போது, हम उसके सम्मुख जाते समय, உண்மையான ஊழியக்காரனே, ओ सच्चे सेवक, நீ பிதாவுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசின்னு சொல்றதுக்கு நம்ம கேட்க ரெடியா இருக்கிறோமா? तू परमेश्वर के राज्य में प्रवेश कर करके ये शब्द सुनने के लिए हम तैयार हैं क्या? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, मेरे और देखकर प्रभु प्रभु करके बोलने वाला नहीं, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி சொன்னார். मेरे पिता के इच्छाओं को पूरा करने वाला ही परमेश्वर के राज्य में प्रवेश कर पाएगा। அப்ப ஜனங்கள் சொன்னாங்க, तब लोगों ने कहा, கர்த்தாவே உம்முடைய நாமத்துல அற்புதம் செஞ்சப்பா, प्रभु तेरे नाम से मैंने अद्भुत किया, நான் தீர்க்கதரிசனம் உரைச்சேன், मैंने भविष्यवाणी भी की, நான் பிசாசுகளை துரத்தினேன், मैंने शैतानों को भी भगाया। கர்த்தர் சொன்னார், அக்கிரம செய்காரர் என்னை விட்டு நீங்கி போங்க. परमेश्वर ने कहा, हे अक्रम क्रिया वालों मुझसे हट जाओ, நான் உங்களை அறியேன். मैं तुम्हें नहीं जानता। எப்படி ஒரு சம்பவம், कैसी ये घटना, மனம் திரும்பல் இல்லாமலே ஒரு சில காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. बिना मन फिराव का ही कुछ चीज हो रहा है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? आज हमारा जीवन कैसा है? ஒரு பரவாஸ் போல இருக்குதா? एक बरवास की मानित है क्या? அவனும் ஒரு கள்ளன் தான், वो भी एक चोर है, ஆனா இன்னொரு கள்ளன் கூட இருந்தான் பாருங்க ஒருத்தன், लेकिन एक और चोर उसके साथ में था। அவன் மனம் திரும்பினான், उसने मन फिराया, அவனுக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், उसके लिए परमेश्वर ने एक वचन दिया, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். आज तू मेरे साथ
परदेश में रहेगा। பிலாத்து கேட்டான், पिलात ने पूछा, நீங்க உங்களுக்கு யார் வேணும், பரபாஸ் வேணுமா யோசுவா வேணுமா? आपको बराबास चाहिए या यहोशुआ चाहिए? பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. बराबास को छुटकार दो करके அப்ப बोले। யெகோஷுவாவை என்ன செய்ய? तो यहोशुआ को क्या करें? அவரை சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. उसको क्रूस पे मार दो करके बोले। crucify him ன்னு சொல்லி கத்துனாங்க. क्रूस पे चढ़ाओ चिल्लाए। இதை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, इसको हिब्रानी भाषा में क्या बोलते हैं? ஜெலோ ஓதோ அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ज़ेलो ओतो करके बोलते हैं। ஜெலோ ஓதோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ज़ेलो ओतो बोलते हैं। இந்த ஜெலோ ஓதோங்கிறதுல ஒரு பெரிய ஒரு டீகோடிங் இருக்குது. इस ज़ेलो ओतो में एक डिकोडिंग है। இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வார்த்தை, इस्राएल लोगों ने जो शब्द बोला, ஜெலோ ஓதோ. ज़ेलो ओतो, இந்த ஜெலோ ஓதோல इस ज़ेलो ओतो के अंदर முதல் எழுத்து வந்து சாடே. पहला शब्द जो है साड़े। இந்த சாடே வந்து ஏன்ஷியன் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா, ये प्राचीन हिब्रू के अंदर आप देखेंगे तो அது ஒரு மனிதன் குனிஞ்சிருக்கிற மனிதன் போல இருக்கும். वो एक झुका हुआ मनुष्य के मानित होगा। நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். आप स्क्रीन में देख सकते हैं। அது ஒரு நெளிந்த ஒரு மனிதன். वो एक झुका हुआ मनुष्य। அடுத்தது லாமெட் வாவ் பெத், இந்த மூணு எழுத்து சேரும்போது और दूसरा लैमेड वाव बेत, ये तीनों अक्षर मिलते ही அத லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे लूप करके कहते हैं। லூப் அப்படின்னா लूप का मतलब, அதுக்கு அர்த்தம் வந்து அஃப்ளிக்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब पीड़ा, அஃப்ளிக்டட் பாடுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब पीड़ा। அப்ப இந்த ஜெலோவ் அப்படினா என்ன அர்த்தம்? तो ज़ेलो का मतलब क्या है? ஒரு மனிதன். एक मनुष्य। அது யார்? ஒரு நீதிமான். वो एक धर्मी है। அவர் துன்பப்படுவார். वो कष्ट उठाएगा। அவர் அஃப்ளிக்டட் ஆவார். वो पीड़ा उठाएगा। பாருங்க, crucify him அப்படின்னு சொல்லும்போது वो क्रूस पे चढ़ाओ करके बोलते समय அதுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசனம் அடங்கி இருந்திருக்குது. उसके अंदर एक भविष्यवाणी है। ஒரு நீதிமான் அவர் துன்பப்படுவார் அப்படிங்கிற காரியம் அதுல அடங்கி இருக்குது. एक धर्मी पीड़ा उठाएगा करके उसको चीज उसके अंदर छुपा हुआ है। அது ஓதோ அப்படின்னு சொல்லும்போது, ओतो करके बोलते समय, ஓத் அப்படின்னா மானுமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ओत का मतलब जो है அது ஒரு அடையாளம் சொல்லி அர்த்தம். वो एक चिन्ह होता है। ஓத் அப்படின்னா அடையாளம் சொல்லி அர்த்தம். ओत एक चिन्ह होता है। என்ன அடையாளம்? क्या चिन्ह? யார் அடையாளம்? कौन चिन्ह? அந்த நீதிமான் துன்பப்படுறது ஒரு அடையாளம். वो धर्मी पीड़ा उठाना एक चिन्ह है। பாருங்க, இந்த அடையாளத்தை தான் அது குறிப்பிடுறது. इस चिन्ह को ही वो बताता है। இந்த பாருங்க, இந்த ஓத்தோ அப்படிங்கிறதுல வாவ் ஒன்னு ரிமைனிங்கா இருக்குது. देखिए ओतो के अंदर वाव छूट गया। இந்த வாவ் வந்து ஒரு அடையாளம். ये वाव जो है एक चिन्ह है। யாருக்கு அடையாளம்? किसका चिन्ह ஒரு है? நீதிமான் துன்பப்படுறதுக்கு அடையாளமா இருக்குது வாவ். एक धर्मी पीड़ा उठाने के लिए चिन्ह है। ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, यशायाह 53वां यशायाह उसका 5वें वचन को आप पढ़ेंगे இந்த तो வசனத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ணிருங்க. इस वचन को कैसे भी मन पाठ कर ரொம்ப लीजिए। அருமையான ஒரு வசனம். बहुत अद्भुत वचन है। பாருங்க, வாசிக்கிற அந்த வசனத்தை. उस वचन को हम पढ़ेंगे। நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது, देखिए इस वचन को पढ़ते समय இப்ப அதுல உங்க பெயர் சொல்லி நீங்க வாசித்து பாருங்க. अपने नाम को रखकर वहां पर पढ़िए। திரும்ப நான் வாசிக்க சொல்றேன். दोबारा मैं पढ़ने के लिए बोलता हूँ। அத வாசிக்கும் போது उसे पढ़ते समय அதுல அவங்க பெயர் போட்டவங்க வாசிப்பாங்க. उनका नाम रखकर वो पढ़ेंगे। அப்படி நீங்களும் வாசிக்கும் போது और आप भी पढ़ते समय நீங்க உங்க பெயரை சொல்லி அதை வாசிங்க. आपके नाम को रखकर पढ़िए। நீங்க அதை சொல்லும் போது आप जब उसे बोलते हैं உங்களுக்குள்ள ஒரு மிராக்கிள் நடக்கும். आपके अंदर एक अद्भुत होगा। உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். आपके अंदर एक अद्भुत होगा। நீங்க உங்களுக்கு என்ன பலவீனங்கள் சரீரத்துல இருந்தாலும் आपके अंदर कोई भी कमजोरी होगा அந்த शरीर में சரீரத்தை இப்பொழுதே நீக்குவார். तो उस कमजोरी को अभी निकालेगा। விசுவாசத்தோடு, विश्वास के साथ, பயபக்தியோடு भय और भक्ति के இந்த साथ வசனத்துல உங்க பெயர் சொல்லி வாசிங்க. इस वचन में आपका नाम को डालकर அவர் पढ़िए। உங்களுடைய பாவத்தை மன்னித்து वो तुम्हारे पापों को क्षमा करके உங்களுடைய வியாதியை நீக்குவார். तुम्हारे बीमारों को निकालेगा। நம்ம இந்த வசனத்தை கேட்கலாமா? इस वचन को सुनेंगे क्या? வால்டருடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, வால்டருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வால்டருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் வால்டர் குணமாகிறான். हालेलुया।
பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது ऐसे शब्दों को आप बोलते समय பாருங்க இது உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க. अपने नाम को रख कर बोलिए. விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிராக்கிள் आप கிடைச்சிடும். विश्वास करेंगे तो वो चंगाई मिल जाएगा. இப்போமே அந்த மிராக்கிள் உங்களை டச் பண்ணிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ही वो चंगाई आपको छू लिया रहेगा. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल और युगानुयुग एक सा है. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். उसके घाव से आप चंगा होगे. கர்த்தர் பெரியவர். परमेश्वर महान है. பாருங்க இதுல அப்படியே நீங்க கீழ வாசித்தீங்க அப்படின்னா वैसे ही नीचे पढ़ेंगे तो 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7वें वचन को पढ़ेंगे. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. போதும். பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். वो कुचलाया गया और कम किया गया. இதுல ஆங்கிலத்தில் என்ன எழுதி இருக்குன்னா अंग्रेजी में क्या लिखा गया है? he was oppressed and he was afflicted. So இது வேதம் சொல்லுது तो कलाम कहती है he was afflicted. वो पीड़ा सहन किया. யார் afflicted குள்ள வந்தா? कौन वो पीड़ा के अंदर आया? he ना யாரு? वो कौन है? யெகோஷுவா தான் afflicted குள்ள வந்தார். यहोशुआ ही उस पीड़ा के अंदर आए. அவர் வாயை திறக்கவே இல்ல. वो अपने जुबान को खोले ही नहीं. ஏன் திறக்கல? क्यों नहीं खोला? நம்மளை குணப்படுத்துறதுக்காக. हमें चंगा करने के लिए. நம்மளும் ஒரு கள்ளமே தான் நினைச்சுக்கிடுங்க. हम भी चोरी है. நம்மளும் ஒரு காலத்துல எவ்வளவு திருடு பண்ணியிருக்கிறோம். हम भी एक समय में बहुत सारे चोरी किए हैं. மனம் திரும்புதல் நம்மட்ட வேணும். मन फिराव होना चाहिए. மனம் திரும்பி அவரை நோக்கி பாத்தீங்கன்னா मन फिरा कर उसकी ओर देखेंगे तो அவர் கூட நம்ம அந்த ஏதேன் தோட்டத்துல இருப்போம். उसके साथ में उस ईडेन वाटिका के अंदर हम रहेंगे. அந்த பரதேசினா வேற ஒண்ணும் கிடையாது. ये परदेश जो है और कुछ भी नहीं. பரதேசினா ஹீப்ருல ஏதேன் அப்படினு சொல்லி அர்த்தம். परदेश जो है हिब्रू भाषा में ईदेन है. இன்னைக்கு நம்ம அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போணுமா? आज उस ईदेन वाटिका के अंदर जाना है क्या? என்ன ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்தோமோ जिस ईदेन वाटिका से हम बाहर आए அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள மீண்டும் போணும்னா उस वाटिका के अंदर दोबारा जाना है तो உங்ககிட்ட மனம் திரும்புதல் தான் அவர் எதிர்பார்க்கிறார். आपके अंदर केवल मन फिराव को ही चाहता है. அவர் நீதிமான அழைப்பதற்கு இந்த உலகத்துல வரல. वो धर्मी को बुलाने के लिए नहीं आया. அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைப்பதற்காக வந்திருக்கிறார். और वो पापियों को मन फिराव के अंदर लाने के लिए लाया. அந்த மனம் திரும்புதல் இல்லாம அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாது. मन फिराव के बिना उस ईदेन वाटिका के अंदर प्रवेश नहीं कर सकता. அந்த crucify him அப்படிங்கிற ஒரு டிகோடிங் நம்ம பார்த்தோம். वो क्रूस पे चढ़ाव करके जो शब्द है उसका डिकोडिंग हमने देखा. அதே மாதிரி மேல எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தை நம்ம பார்த்தோம். और वैसे ही ऊपर जो लिखा गया था उस वचन के बारे में हमने देखा. எவ்வளவுதான் பெரிய பெரிய வெளிப்பாடுகள் கிடைச்சாலும் कितने बड़े बड़े प्रकटीकरण हमको मिले तो भी மனம் திரும்புதல் இல்லன்னா मन फिराव नहीं होगा तो நீங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. आप उस आशीष को खो जाओगे. பாருங்க இப்ப வரிசையா உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். अब एक के पीछे एक मैं बोलना चाहता हूँ. மல்கோஸ்க்கு அற்புதம் நடந்துச்சு. मलकोस को अद्भुत हुआ ஆனா அவன் மனம் திரும்பல. लेकिन वो मन नहीं फिराया. இந்த பிலாத்துனுடைய மனைவிக்கு சொப்பனங்கள் கிடைச்சது. पिलात के बीबी को स्वप्न के द्वारा प्रकट किए. அப்படி இருந்தும் பிலாத்து யெகோஷுவா ஒரு மனிதனா தான் பார்த்தான். फिर भी पिलात जो है यहोशुआ को मनुष्य के रूप में देखा. அவன்ட்ட எந்த ஒரு மனம் திரும்புதலும் இல்ல. उसके मन में कोई मन फिराव नहीं था. பரபாசுக்கு அருமையான விடுதலை கிடைச்சது. बरबास को अद्भुत छुटकार मिला. ஆனா அவன்ட்ட மனம் திரும்புதல் இருந்துச்சான்னு தெரியல. उसके अंदर मन फिराव था कि नहीं हमें नहीं मालूम. 110 அருமையான வெளிப்பாடு கிடைச்சது. वो सुबेदार को अद्भुत प्रकटीकरण मिला. தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு கிடைச்சது. वो परमेश्वर का पुत्र है करके प्रकटीकरण मिला. ஆனாலும் அவனுக்கு மனம் திரும்புதல் இல்ல. फिर भी वो मन फिराव नहीं था. சீமோன் வலுக்கட்டாயமா சிலுவையை தூக்கி விட்டு நடந்தான். सीमोन जो है जबरदस्ती उस क्रूस को उठाकर चला. இன்னைக்கு எத்தனை பேர் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு இருக்கீங்க? आज कितने लोग जबरदस्ती उसे उठा रहे हैं. மனம் திரும்பி தூக்குங்க. मन फिरा कर उठाइए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देगा. யோசேப்பு यूसुफ ரகசிய சீஷனாய் இருந்தான். वो गुप्त शिष्य था. அப்ப ரகசிய சீஷன்லாம் வேண்டாம். हम गुप्त शिष्य नहीं, வெளிப்படையான சீஷனா மாறுங்க. हम सबके सामने खुलकर आएंगे. மனம் திரும்புதல் உள்ள சீஷனா மாறுங்க. मन फिराव के शिष्य के मानित बाहर आएंगे. நிக்கோதேமோஸ் அதே மாதிரி தான் இருந்தான். निकोदेमस भी ऐसे ही था. அவன் ரகசியமான சீஷன் மாதிரி தான் இருந்தான். वो गुप्त शिष्य के मानित ही था. அவன்கிட்ட மனம் திரும்புதல் வேணும். उसके पास भी मन फिराव चाहिए. ரகசியமான சீஷன் நம்ம இருக்க வேண்டாம். वो गुप्त शिष्य नहीं बनना है हमको. வெளிப்படையான சீஷனா மாறட்டும். वो हम बाहर प्रकट होना चाहिए. எத்தனையோ
ஸ்திரீகள் அழுதுகிட்டு இருந்தாங்க, कितने ही स्त्री लोग वहां पर रो रहे थे, நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. छाती पीट कर रो रहे थे। எவ்வளவு நெஞ்சு அடிச்சு அழுதாலும் சரி, कितना भी छाती पीट कर रो, மனம் திரும்புதல் இல்லாட்டி ஒண்ணும் கிடையாது. मन फिराव नहीं है तो कुछ नहीं कर நான் सकते। 8 மணி நேரம் ஜெபம் பண்றேன், मैं 8 घंटा प्रार्थना करता நான் हूँ, 5 மணி நேரம் ஜெபம் பண்றேன். मैं 5 घंटा प्रार्थना करता हूँ। எவ்வளவு ஜெபம் இருந்தாலும் कितना प्रार्थना क्यों ना हो, மனம் திரும்புதல் இல்லன்னா, मन फिराव नहीं है तो, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா, परमेश्वर के वचन के अनुसार चलने के लिए आपने सौंपा नहीं तो, கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? परमेश्वर आपको देख के क्या बोलेगा? எனக்காக அழ வேண்டாம், मेरे लिए मत रोना, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லுவார். तुम्हारे लिए और तुम्हारे बच्चों के लिए रोइए बोलेगा। பாருங்க, இன்னொரு மனுஷனை பார்த்தோம், और एक व्यक्ति को हमने देखा, அருமையான ஒரு மனுஷன். अद्भुत व्यक्ति। பாருங்க, யோவான் 22:50 இந்த மல்கோஸை பார்த்தோம். वो मलकोस को हमने देखा। இப்படி நிறைய ஜனங்களை நம்ம பார்த்தாச்சு. ऐसे हमने बहुत सारे लोगों को देखा, எல்லாரும் நல்ல நல்ல காரியம் செஞ்சாங்க. सभी लोग भले काम किए, ஆனா ஒருத்தன் தான் மனம் திரும்பினான். केवल एक ही व्यक्ति मन फिराया। அந்த அவர் கூட இருந்த அந்த ஒரு கள்ளன், उसके साथ में जो क्रूस पे मारा गया वो चोर, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஒரு கள்ளன் தான் மனம் वो திரும்பினான். क्रूस पे मारा गया वो चोर मन फिराया। இன்னைக்கு நம்ம இந்த காரியத்துல எத்தனையோ கிறிஸ்தவங்க நம்ம இருக்கிறோம். आज इस जगह पे हम कितने मसीह लोग हैं। நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கும், कुछ लोगों को अद्भुत हुआ होगा, அதாவது மரித்து உயிர் தெழுந்திருப்பாங்க, அப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருக்கும். और ऐसा अद्भुत हुआ रहेगा कि एक मरण से वो जी उठे रहेंगे। அப்படி பெரிய பெரிய அற்புதத்தை பார்த்திருப்பீங்க. ऐसे बड़े बड़े अद्भुत को आपने देखा होगा। மனம் திரும்புதல் வேணும், मन फिराव होना चाहिए, எல்லா காரியத்திலும் மனம் திரும்புதல் வேணும். सभी चीजों में मन फिराव होना। கர்த்தர் அந்த ஒரே ஒரு கல்லனை பார்த்து தான் சொன்னார், परमेश्वर एक ही वो चोर को देखकर कहा, இன்னைக்கு நீ ஏன் கூட ஏதேன் தோட்டத்தில் இருப்பாய். आज तू मेरे साथ ईदेन वाटिका में होगा। இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? आज आप क्या करने वाले நம்ம हो? மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகணும்னா दोबारा उस ईदेन वाटिका के अंदर जाना है तो நமக்குள்ளே மனம் திரும்புதல் வேணும். हमारे अंदर भी मन फिराव होना चाहिए। அன்னைக்கு யூதர்கள் யெகோஷுவா வெறுத்தாங்க. उन दिनों में यहूदियों ने यहोशुआ से नफरत किया। அந்த ஊற்றுக்கண்ணை வெறுத்து வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. उस झरने को नफरत करके उस टूटे हुए टांकी को ले लिया। ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? लेकिन आज हम क्या कर रहे हैं? வெடிப்புள்ள தொட்டி வேணுமா, हमको टूटा हुआ टाकी चाहिए क्या, அல்லாட்டி ஊற்றுக்கண் வேணுமா? या फिर झरना चाहिए? பிலிப்பு மேல எழுதிட்டான், फिलहाल तो ऊपर लिख दिया, யெகோஷுவா நசரேனாகிய யெகோஷுவா யூதனுடைய ராஜான்னு சொல்லி எழுதியிருந்தார். ओ यहोशुआ नासरे यहूदी का राजा करके लिख दिया। அத நீங்க அக்ரோனிம்ல நீங்க பாத்தீங்கன்னா उसको एक्रोनिम में देखेंगे तो ஊற்றுக்கண்ணை பாருங்கன்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब झरने को देखो। இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க? आज आप किसको देखने वाले हो? ஊற்றுக்கண்ணை பாருங்க, झरने को देखो, ஊற்றுக்கண்ணாகிய யெகோஷுவாவை பாருங்க. और जो झरना यहोशुआ है उसे देखो, அவரை விட்டுறாதீங்க. उसे मत छोड़ो। இந்த உலகத்துல நீங்க எதை இழந்தாலும் சரி, इस संसार के अंदर आप कुछ भी क्यों ना खो நீங்க அவரை जाए, விட்டுறாதீங்க. लेकिन उसे मत छोड़ना। நீங்க அவரை விட்டுட்டு எல்லாம் பிடிச்சீங்கன்னா अगर आप उसको छोड़ के सबको पकड़ेंगे तो எல்லாம் இழந்து போயிருவீங்க. सब कुछ चले जाएगा, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அவரை பிடிச்சீங்கன்னா लेकिन सबको छोड़कर उसे पकड़ेंगे तो எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. सब कुछ पालेंगे। இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? आज आपको क्या चाहिए? யெகோஷுவாவுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. यहोशुआ के चरणों को पकड़ लेंगे। இன்னைக்கு என்னென்ன பாவத்துல நீங்க சிக்கி இருக்கிறீங்களோ, आज ही जो जो पाप के अंदर आप आज जो पाप के अंदर हैं, ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வரலாம். एक सच्चे मन फिराव के अंदर आएंगे। அவர் நிச்சயமா உங்களுடைய மனம் திரும்பல பாப்பார். वो सच में आपके मन फिराव को देखेगा। நீங்க மனம் திரும்பிக்கிட்டேன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியணும். आप मन फिराएगा कि उसी को मालूम पड़ना चाहिए। உலகத்துல நடிக்க வேண்டாம், संसार में नाटक नहीं करना, அவருக்கு தெரிஞ்சா போதும். उसको मालूम होगा तो बस அந்த हो गया। மனம் திரும்பல அவளுக்கு காமிக்க முடியுமா? उस मन फिराव को दिखा सकते हैं क्या? நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। நான் உங்களுக்காக ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். मैं आपके लिए प्रार्थना करना चाहता हूँ। கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்த்தோம். एक छोटा संदेश को हमने देखा। சிலுவை பாடுகளுக்குள்ள யெகோஷுவா நடந்து போகும்போது वो क्रूस के पीड़ा के अंदर यहोशुआ जब चल के जा रहे थे, எத்தனையோ ஜனங்கள் நன்மையான காரியத்தை செய்தாங்க. कितने लोग भले काम को किए, ஆனா அவங்கிட்ட மனம் திரும்புதலே இல்ல. लेकिन उनके पास मन फिराव ही नहीं। ஆனா ஒரே ஒருத்தன்ட்ட மனம் திரும்புதல பார்த்தா, लेकिन एक ही व्यक्ति के पास मन फिराव को देखा। அவனை பார்த்த உடனே கர்த்தர் சொன்னார், उसे देखते ही परमेश्वर ने कहा, இன்றைக்கு நீ என்னோடு கூட ஏதேன் தோட்டத்தில் இருப்பாய். आज तू मेरे साथ ईदेन वाटिका में होगा। பிலாத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், पिलात को देखकर परमेश्वर ने कहा, பாரத்திலிருந்து ஒருத்தன் கொடுக்கப்படாவிட்டாலும் நீ உனக்கு என்
மேல எந்த அதிகாரமும் கிடையாது. और स्वर्ग से अगर तुझे अधिकार दिया नहीं गया तो तेरे को मेरे पर कोई अधिकार नहीं है. இன்னைக்கு பரத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கப்படணும்னா, आज अगर स्वर्ग से दिया जाना है तो, பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படணும்னா, आज स्वर्ग से कोई आशीष आपको दिया जाना है तो இன்றே மனம் திரும்புங்க. आज ही मन फिराओ. உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. अपने पाप से मन फिराओ. உங்க குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்புங்க. आपकी जो दारू के नशे से आप मन फिराओ. பீடி சிகரெட்ல இருந்து மனம் திரும்புங்க. और सिगरेट जो पीते हैं उससे मन फिराओ. அசுத்தமான காரியத்திலிருந்து மனம் திரும்புங்க. अशुद्ध चीजों से मन फिराओ. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து மனம் திரும்புங்க. परमेश्वर के अप्रिय कामों से मन फिराओ. உங்க மனம் திரும்புதல அவர் பார்த்துட்டு இருக்கார். आपके मन फिराव को वो देखता है. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, हमारे एलोहिम खुदा जिसने आकाश और पृथ्वी को निर्माण किया, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एलशदाई खुदा की स्तुति करते हैं. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके देते हैं प्रभु. இப்பொழுது மனம் திரும்பி கதறி அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. अब जो मन फिराकर रो रहे जो बच्चे हैं उनको तेरे हाथ में उनके लिए प्रार्थना करते हैं. அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக தகப்பனே. उनके पापों को क्षमा कीजिए. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. उनके लिए एक आशीष को भेजिए. அவர்களை பலப்படுத்துவீராக. उनको बल दीजिए. அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். उनकी सारे जरूरतों को पूरा कीजिए. ஓ நான் மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன். ओ मैं मन फिराना चाहता हूँ. ஆனா எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலையே. लेकिन कैसा करना है मैं नहीं जानता. நான் அந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன். मैं इस पाप को छोड़ना चाहता हूँ. ஆனா விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். लेकिन छोड़ नहीं पा रहा हूँ என்று நினைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ऐसे सोचने वाले बच्चों के लिए प्रार्थना करते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே योशुआ मेसिया के नाम से இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் அவர்களை தழுவிக் கொள்வீராக. अब ही आपका अभिषेक उसे अब छू लो प्रभु. இப்போவே உம்முடைய அபிஷேகம் உங்களை லொகேட் பண்ணட்டும் அப்பா. और प्रभु आपका अभिषेक उनको छूने दो प्रभु. அவர்களை பலப்படுத்தும். उनको बल दीजिए. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். पाप से बाहर लेकर आइए. இனிமேல் பாட்டில தொடக்கூடாதப்பா. अभी से बोतल को छूना नहीं. எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. सभी बच्चों को आशीष दे. மனம் திரும்புகிற பாவியின் மேல நீங்க மிகுந்த தயவுள்ளவராய் இருக்கிறீர். और जो मन फिराता है उस एक पापी के ऊपर आप बहुत दयावंत रहते हैं. சிலுவை உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கும்பா. जो खराब मान होने वाले हैं उनके लिए क्रूस का कथा जो है वो पागलपन है. ஆனா ரட்சிக்கப்படுற எங்களுக்கோ, लेकिन जो हम लोग हैं जो रक्षा पाना चाहते हैं எங்களுக்கு தேவ பலனாய் வைத்திருக்கிறீர். हमारे लिए परमेश्वर का बल करके रखा है. சிலுவை உபதேசம் என்ன? क्रूस का संदेश क्या है? மனம் திரும்பு. मन फिराओ. அந்த ஊற்றுக்கண்ணை நோக்கி பாரு. उस झरने की ओर देखो. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் அப்பா. यही आपने हमारे लिए दिया गया उपदेश है. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष करो. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. योशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. ஆமென். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीष दे. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर ने आपको सच में आशीष दिया होगा என்று क्योंकि मैं கர்த்தர் विश्वास करता பெரிய हूं. காரியங்களை செய்வார். और परमेश्वर बड़े कामों को करेगा. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். आपके जीवन में परमेश्वर बड़े कामों को करेगा करके मैं विश्वास மீண்டும் करता हूं. अनेक வீடியோக்கள்ல உங்களை சந்திப்போம். और बहुत सारे वीडियो के जरिए आपसे मुलाकात होगी. அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. तब तक के लिए परमेश्वर आपको आशीष दे. ஆமென். आमीन.